Hi, hello, vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. Pasangla with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஒன் ஷாட் வரிசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். யார் கூட சேர்ந்து இதை நீங்கள் இன்னைக்கு படிக்க போகிறீங்க? ஏன் கூட சேர்ந்து ஷோபி மேம் கூட சேர்ந்து படிக்க போகிறீங்க. அதனால எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க, ஒரு யோ ஒன்று போடுங்க பார்க்கலாம் பசங்களா. அண்ட் சாட்லேயுமே ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு யூனிட். அதை உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்பவே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பசங்களா. அதனால டோன்ட் வேஸ்ட் த டைம். எண்ட் ஆஃப் த செஷன்ல என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்கு. அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினையும் முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டுருங்க பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ரோல். ஓகே, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய யூனிட். இது என்னதான் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி குட்டியாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில பார்ட்ஸை நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. சில பார்ட்ஸ் நீங்க கம்பேரிசன்ல படிக்க வேண்டியதாக இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு பிளான் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் யூனிட், த லாங் வெயிட்டட் யூனிட். ஓகே, ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த நியூ அப்டேட்டட் சிலபஸ் ஆஃப் நீட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்னென்ன கவர் பண்ண போகிறோம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன, டைபோல்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு, டயஎலக்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பிவைக்யூஸ். மேம் மற்ற டாபிக்லாம் இதில் இல்லையா? இதெல்லாம் தான் ரொம்ப மேஜராக ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய டாபிக். அதை தாண்டி குட்டி குட்டி டாபிக்ஸ் நம்ம அங்கங்கே டச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக்ஸ் இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஓகேவா? நார்மலாக இங்கிலீஷில் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற மீனிங் என்னது, ஒரு வேலை செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி. கரெக்டாக, ஒரு வேலை செய்யறதுக்கு இவன் சரிப்பட்டு வருவான், இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பொட்டென்ஷியல். ஏன் மேம் இங்கே பொட்டென்ஷியல்னு இவ்வளோ பேசுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் இருக்கு. ஓகேவா? ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் இருக்கு. அப்போ காலையில் எந்திரிக்கிறது எல்லாத்துக்குமே, ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப காலையில் எந்திரிக்கிறது கஷ்டம், ரைட்? அப்படி இருந்தாலும் எந்திரிச்சு எப்படியோ ரெடி ஆகி எப்படியோ ஸ்கூலுக்கு போய் சேர்றோம். ஆனா இதுவே ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே எந்திரிக்கிறது சிரமம். ஆனா ரொம்ப சிரமமா தெரியாது, ரைட்? ஸோ வி ஆர் ஹேவிங் தட் இன்டர்னல் ஃபீலிங், ரைட்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு கல்ச்சுரல்ஸ் செம்ம மாசா இருக்கும், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம போறோம் இல்லையா? அப்ப நம்மளுக்குள்ள தோன்ற அந்த எண்ணத்தை தான் நம்ம பொட்டென்ஷியல் அப்படிங்கிறோம். ரொம்ப வந்து என்னால இன்னைக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா லீவ் போடுற சுச்சுவேஷன் அதிகமா இருக்கும், லீவ் போடுற பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? எப்படியாச்சும் இன்னைக்கு லீவ் போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதுவே அப்ப உங்களோட அந்த பொட்டென்ஷியல், இன்னைக்கு நான் கிளம்பி போயே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் டு டூ இட். இல்லை இன்னைக்கு மட்டம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்னது, அன்னைக்கு உங்ககிட்ட பொட்டென்ஷியல், நம்ம கிட்ட பொட்டென்ஷியல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு வேலை செய்யறதுக்குமே நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு பொட்டென்ஷியல் ஒன்று தேவை. வி நீட் டு ஹாவ் தட் பொட்டென்ஷியல். அதே தான் இங்க எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அப்ப சார்ஜஸோட பொட்டென்ஷியலை பத்தி தான் பேச போறோம். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எப்ப நம்மளுக்கு பிக்சருக்குள்ளார வருது, when you do some work. ஓகேவா? ஒர்க் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற ஒன்று நம்ம என்ன பண்ண முடியும் பசங்களா, பேச முடியும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் பேச முடியும், மறந்துடாதீங்க. அப்போ இந்த இடத்துல ஒர்க்கோட ஃபார்முலா என்ன மேம் அப்படின்னா, சார்ஜ் இன்டூ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். சார்ஜ் இன்டூ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். ஓகேவா? யார் இதை பண்றா? சார்ஜ் தான் பண்ணுது. அப்ப பண்றப்ப என்ன நடக்குது, பொட்டென்ஷியல் மாறுது. சரி இனி கொஞ்சம் தூரம் நடந்து போலாம், இல்ல இவ்வளவே எனக்கு போதும் அப்படின்னு சார்ஜ் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டென்ஷியல் தான் வந்து என்னது, நம்மளோட ஒர்க் டன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒர்க் டன் இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியல் கிடையாது, பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னாலும் ஒர்க் டன் கிடையாது. இதுதான் பேசிக் பிரின்சிபல் நம்ம ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல படிக்கிறதுக்கு. நான் இதை எப்படி மேம் இன்னும் நம்ம தெளிவா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சார்ஜ் வந்து அதுக்கு பொட்டென்ஷியல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா V is equal to KQ divided by R. ஓகே, KQ divided by R, இதுதான் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம லாஸ்ட் யூனிட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ்ல படிக்கிறப்ப எல்லாமே பாயிண்ட் சார்ஜா வச்சு படிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க பாயிண்ட் சார்ஜும் இருக்கும், அது கூட ஒரு சோர்ஸ் சார்ஜும் இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
காலையில டெய்லி எந்திரிக்கிறது என்னமோ நம்ம தான். இதுவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்ம வந்து அப்படியே பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லி பாடிட்டே அப்படியே நம்ம எந்திரிச்சு போயிடுவோம். இதுவே ஸ்கூலுக்கு போகணும், அன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறப்ப டெய்லி போற ஸ்கூல் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ரைட்? ஸோ தட் மீன்ஸ் நம்ம எங்க போய் சேர்றோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்காக அந்த காலையில எந்திரிக்கிற அந்த பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்பவுமே ஒரே ஆளுக தான். ஆனா நம்ம போகக்கூடிய இடங்கள் வேற வேற. ஸோ தட் மீன்ஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம பேசுறப்ப நம்ம கிட்ட ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கும், ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கும். இதுவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ்ல, அதாவது கூலம்ஸ்ல அதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா 2 வந்து பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும், ஒரே மாதிரி சார்ஜஸ். இது அப்படி இல்லை, இது வந்து தலைகளுக்கெல்லாம் தலை, இது சோர்ஸ் சார்ஜ். ஓகே, அப்ப இது ஏன் மேம் நீங்க வந்து இது இவ்வளோ இம்பார்ட்டண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் ஐம் கோனா கிவ் யூ அ லைவ் எக்ஸாம்பிள். இதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் மேம் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. லிசன், இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரலாம்? V is inversely proportional to R. R அப்படிங்கிறது என்னது? சோர்ஸ் சார்ஜுக்கும் பாயிண்ட் சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரைட்? இப்போ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே Q அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஓகேவா? ஸோ இஃப் Q is greater than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? Q பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதோட ஃபீல்ட் லைனை நம்ம எப்படி எழுதுவோம் பசங்களா? ஃபீல்ட் லைனை இந்த மாதிரி எழுதுவோம். இப்படி உள்ள இருந்து வெளியே இட் வில் பி ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த சார்ஜ். கரெக்ட்? அப்ப இங்க வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நான் P, இதை Q, இதை Rன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஸ்மால் Qன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்மால் Qன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு பொட்டென்ஷியல் இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் கேட் வரைக்கும் போகிறப்போ ஒரு விதமான ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கும். அதுவே ஸ்கூல் கேட்டை தாண்டி நம்ம பிளாக்குக்கு போகிறப்ப இன்னைக்கு எப்படா பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பதட்டம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே கிளாஸ் ரூமுக்குள்ளார போயிட்டோம்னா இன்னும் பதட்டம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம் டைமில் கொஸ்டின் பேப்பர் வாங்குறப்ப அந்த மனசு அடிச்சுக்கும் பாருங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம்? டிஃப்ரெண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஃபேஸ் பண்றோம். கரெக்டா? உங்க பொட்டென்ஷியல்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு. இப்படியே இருக்கலாமா, இல்ல மயக்கம் போட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க தோணும். ரைட்? அதுதான் இங்கேயும் நடக்கும். அப்ப ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் சார்ஜை இங்க எடுத்துட்டு வரப்போ அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும், இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரப்போ அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும், இதுவே இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும், இங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். ஓகே, பிகாஸ் சார்ஜ் பக்கத்துல ஃபீல்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதுவே கொஞ்சம் தள்ளி போறப்ப எப்படி இருக்கும் பசங்களா? ஃபீல்டோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்து நான் எதுல சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்ல இதோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதுவே வந்து போக போக அதோட அடர்த்தி கம்மியாயிட்டே போகும். அப்போ ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபீல்டு கம்மியா இருக்கும், போக 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 ஃபீல்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ப்ரெஷர் அது வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியலும் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதான் மேஜர். இப்போ நான் என்ன பண்றேன்? நான் எடுக்கிற டெஸ்ட் சார்ஜ் வந்து ஐ எம் டேக்கிங் அ டெஸ்ட் சார்ஜ் ஆஸ் பாசிட்டிவ் Q. ஓகேவா? பாசிட்டிவ் Qன்னு நான் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அப்போ we people know whenever ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது எப்படி மூவ் பண்ணும்? நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் will be moving from higher potential to the lower potential. கரெக்டா? இதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, if I'm having a negative charge, அந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி பசங்களா நம்மளுக்கு மூவ் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் will be moving from the lower potential to the higher potential. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹையர் பொட்டென்ஷியல் டு த லோயர் பொட்டென்ஷியல், அதுவே நெகட்டிவ் சார்ஜஸ் லோயர் பொட்டென்ஷியல் டு த ஹையர் பொட்டென்ஷியல். இதைத்தான் நம்ம வந்து கரண்ட், ஆக்சுவல் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜை வச்சு பேசுறப்ப கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு படிப்போம். யாரெல்லாம் இன்னும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலையோ போய் பார்த்துருங்க. இட்ஸ் அ வெரி பெஸ்ட் வீடியோ ஃபார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அப்போ வாட் ஐம் டூயிங் இஸ், நான் வந்து வேகமா இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? இதுல வந்து சப்போஸ் ஒரு வேளை எனக்கு R இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் குறைஞ்சிட்டே வரும். அப்ப இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் அதிகம்.
இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் அதிகம். அப்போ போக போக என்ன ஆகிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஆர் இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் இருக்குமா? அப்போ இந்த மூணுத்துல யார் ஹையர் பொட்டென்ஷியலா இருப்பா? ஸோ விபி இஸ் கிரேட்டர் தேன் விக்யூ இஸ் கிரேட்டர் தேன் விஆர். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து இங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது இங்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் தான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். Right? The positive charge will be moving from this direction. இந்த direction அது higher potential to the lower potential போகணும். அப்ப இதுதான் higher potential, இது lower potential, இதை கம்பேர் பண்றப்ப இது higher potential, இது lower potential. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதுல இருந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளார நிறைய பொட்டென்ஷியல் டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு ஃபீல்டுக்குள்ளார பிகாஸ் அதோட டென்சிட்டிஸ் மாறுறதுனால, அதோட அளவுகள் மாறுறதுனால பக்கத்துல ரொம்ப டென்சரா இருக்கு, போக போக வந்து என்ன ஆயிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. இதுவே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐம் டேக்கிங் அ நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் இட் அ நெகட்டிவ் சார்ஜ். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னவா மாறும் அப்படின்னு பாருங்க. எஃப் ஓகே. ஸோ QS இதில் ஃபர்ஸ்ட் இதுலயே என்ன பண்ணிடலாம், இதுலயே லெட்டஸ் டிஸ்கஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா என்ன ஆகும்னு. இப்போ ஐம் டேக்கிங் அ நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு லோவர் பொட்டென்ஷியல் டு த ஹையர் பொட்டென்ஷியல் மூவ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எது நம்மளுக்கு லோயர் பொட்டென்ஷியல்? VR is lesser than VQ is lesser than VP. அப்போ the negative charges will be moving in this direction. Negative charges will be moving in this direction. புரியுதா உங்களுக்கு? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இதே மாதிரி இப்போ ஒருவேளை நான் சோர்ஸை சேஞ்ச் பண்றேன். சோர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் சேஞ்சிங் த சோர்ஸ் அஸ் Q is lesser than 0. Q lesser than 0னா என்ன அர்த்தம்? சோர்ஸ் நெகட்டிவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நெகட்டிவ் அப்படின்னா ஃபார்முலா என்ன நடக்கும்? V is equal to minus KQ divided by R அப்படின்னு கிடைக்கும். ரைட்? அப்ப இங்க கவனிச்சுக்கோங்க, இது வந்து V is inversely proportional to negative R. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சப்போஸ் ஒருவேளை ஆர் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா V குறையும். அதுவும் எப்படி குறையும்? நெகட்டிவ்ல குறையும். எந்த ஒரு பொருளும் நெகட்டிவ்ல குறைஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்? பேசிக் மேத் உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் இதெல்லாம் டவுட் இருக்கோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட ஒன் ஷாட் போய் பாருங்க, ஓகேவா? அப்ப இது நெகட்டிவ்ல குறையுதுன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ்ல குறையுது அப்படின்னா விச் இஸ் இன்டைரக்ட்லி மீனிங், அது இன்டைரக்டா என்ன மீன் பண்ணுது, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மீன் பண்ணுது. ஓகே, சரி மேம் இதுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா now we are going to do it. ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ்னா ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, டெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க 3 பொட்டென்ஷியல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து R, இது வந்து R, இது வந்து Q, இது வந்து P. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் டேக்கிங் அ பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் போறதுக்கு முன்னாடி இதுல எது ஹையர் பொட்டென்ஷியல், எது லோயர் பொட்டென்ஷியல்னு மார்க் பண்ணணும் இல்லையா? மார்க் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டென்ஷியல் நெகட்டிவ்ல குறையுதுங்கிறாங்க. பொட்டென்ஷியல் நெகட்டிவ்ல குறையுதுன்னா என்ன மீனிங்? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து VPங்கிற ஒரு பொட்டென்ஷியல், VQங்கிற பொட்டென்ஷியல், VRங்கிற பொட்டென்ஷியல். அப்ப இங்க எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு VR is greater than VQ is greater than VP. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மார்க் பண்ணுங்க பார்க்கலாம், கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு. ஸோ VR is greater than VQ is greater than VP அப்படின்னு இருக்கும். அப்ப இதுதான் ஹையர் பொட்டென்ஷியல், இதை கம்பேர் பண்றப்ப இது லோயர் பொட்டென்ஷியல், இதை கம்பேர் பண்றப்ப இது ஹையர் பொட்டென்ஷியல், இதை கம்பேர் பண்றப்ப இன்னும் இது லோயர் பொட்டென்ஷியல். அண்ட் நவ் இஃப் ஐ எம் பிளேசிங் அ பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், I'm going to place a positive charge. அப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் பிளேஸ் பண்ண அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜோட நடவடிக்கை என்ன? It will be moving from higher potential to lower potential. அப்ப ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நான் இதுக்குள்ளார பிளேஸ் பண்ண அப்படின்னா இது என்ன பண்ணும், நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர், லோயர் பொட்டென்ஷியல் டு மூவ் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும்.
ஓகே, அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, எல்லாமே இந்த ஃபார்முலா தான் டிசைட் பண்ணுதுன்னு, ரைட்? எல்லாமே இந்த ஃபார்முலா தான் டிசைட் பண்ணுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் மூவ் பண்ணும் பசங்களா? இஃப் ஐம் டேக்கிங் அ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஹேஸ் அ ப்ராபபிலிட்டி. அது எப்படி மூவ் பண்ணும்? லோவர் பொட்டென்ஷியல் டு த ஹையர் பொட்டென்ஷியல் இட் வில் பி மூவிங், ரைட்? அப்ப லோவர் பொட்டென்ஷியல் டு த ஹையர் பொட்டென்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வில் பி மூவிங் அலாங் திஸ் டைரக்ஷன், will be moving along this direction. ஓகே, அப்ப இது ரெண்டுமே எப்பதான் நடக்குது? இது ரெண்டுமே எப்பதான் நடக்குது நம்மளுக்கு? இது ரெண்டுமே only happening because நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதுல நம்ம என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு என்ன இருக்கும்? அதுக்குன்னு ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். கரெக்ட்? இந்த மாதிரி அதுக்குன்னு ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? கான்செப்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், கான்செப்ட் ஆஃப் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சுத்தி we will be having a boundary, ரைட்? ஸோ இந்த பவுண்டரிக்குள்ளார அது என்டர் ஆகிற வரைக்கும் ஒரு இன்னொரு சார்ஜுக்கு இப்படி ஒரு சார்ஜ் இருக்குங்கிறதே தெரியாது, ரைட்? அப்ப இது வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னொரு டெஸ்ட் சார்ஜை நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கும் இது ரெண்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சா ஒன்னா என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணணும், இல்லாட்டி ரிப்பல் பண்ணணும். ஸோ அட்ராக்ட் பண்றப்ப எப்படிதான் இருக்கு நம்மளுக்கு? இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல், இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல், இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல், இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல். ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஸ் நடக்குது? பிகாஸ் இந்த இடத்துல நம்மளோட சார்ஜ், இந்த இடத்துல நம்மளோட ஃபீல்டு டென்சிட்டி வேற, இந்த இடத்துல நம்ம ஃபீல்டு டென்சிட்டி வேற. புரியுதா பசங்களா? அப்ப இந்த ஃபீல்டுக்குள்ளார வர வரைக்கும் படிக்கிறது தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட்ல படிச்சோம். இதுவே இந்த ஃபீல்டுக்குள்ளார இந்த சார்ஜ் எடுத்துட்டு வந்துட்டு முன்னாடி பின்னாடியும் நம்ம நகுத்துறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த பொட்டென்ஷியல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு யாரும் இவ்வளவு கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் மொத்த கான்செப்டுமே. இதுதான் என்னது? உங்களோட மொத்த கான்செப்டுமே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னது நம்மளுக்கு இங்க வந்து V is your scalar quantity. So electrostatic potential அப்படிங்கிறது it's a scalar quantity. ஓகேவா? இது வந்து என்னது பசங்களா நம்மளுக்கு? it is a scalar quantity. அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் நெகட்டிவ்லாம் போட்டிருக்கீங்க, அது டைரக்ஷனை குறிக்கிறது கிடையாது, நம்ம சார்ஜோட சைனை குறிக்கிறது. ஓகேவா? சார்ஜோட சைனை குறிக்கிறது. அதனால டோன்ட் திங்க் தட் மேம் நெகட்டிவ் போட்டிருக்கீங்க அப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் லைக் தட். டன்? கிளியரா இருக்கு இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் மேஜர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான். அப்போ ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கு? ஒவ்வொரு சார்ஜ் உள்ள வர்றது. இதனால தான் வந்து இந்த இடத்துல கேபிட்டல் கியூ போட்டிருக்கோம். ஏன்னா சோர்ஸை பொறுத்து தான் இதுல எது ஹையர் பொட்டென்ஷியல் எது லோயர் பொட்டென்ஷியல்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரியறப்பதான் இந்த சார்ஜ் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளார பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரியும். இந்த சார்ஜுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸை தான் நம்ம பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ கிளியரா இருக்கா? அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல, பிகாஸ் ஐ ஆல்ரெடி செட் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜை எடுத்துட்டு போறாங்க. தட் மீன்ஸ் ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜுக்கு அதோட பவுண்டரிக்குள்ளார வர்றப்பதான் அந்த சார்ஜுக்கு இன்னொரு சார்ஜ் இருக்குங்கிறதே தெரியும். இந்த சார்ஜுக்கு இப்ப இதுதான் பவுண்டரி அப்படின்னா இந்த ரெண்டு பவுண்டரிஸும் இப்படி டச் பண்றப்பதான் தெரியும், ஓ இங்க ஒரு தர்க்கா இங்க ஒரு தர்க்கா அப்படின்னு. சப்போஸ் இந்த பவுண்டரிஸ் டச்சே பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? நம்ம சார்ஜ் ஏதோ இன்ஃபினிட்டியில இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, ஆனா இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னது? ஸோ இன்ஃபினிட்டியில இருந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுவும் ஒரு பொட்டென்ஷியல். ஆனா உண்மையான நம்மளுக்கு பவர்ஃபுல் ஆயுதம் எங்க இருக்கு? இந்த பவுண்டரியில இருந்து இதுக்கப்புறம் இது நகுத்துறதோ இல்லை இந்த பக்கம் மூவ் பண்றதோ இதெல்லாம் தான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ லிசன், ஒர்க் டன். ஓகேவா? அதாவது ஒர்க் டன் பண்றப்ப ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னது? ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து, ஏதோ ஒரு தெரியாத ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து இந்த ஃபீல்டுல வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ அந்த பொட்டென்ஷியல், அந்த ஒர்க் டன், அதுக்கு எவ்வளவு வேலை தேவைப்படுது அப்படிங்கறது எதை வச்சு சொல்ல முடியும்? பொட்டென்ஷியலை வச்சு சொல்ல முடியும். ஐயோ 50 பேஜ் ஹோம்ஒர்க் இருக்கு, இது எப்படி முடிப்ப?
நம்ம பொட்டென்ஷியல் வச்சு நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். 50 பேஜ் அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகேவா? அதை நீங்க வந்து பண்ணித்தான் ஆகணும். ஆனா எவ்வளவு நேரத்துல பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களோட பொட்டென்ஷியல். ரைட். ஸோ அப்போ ஒர்க் டன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க் டன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்மளோட பொட்டென்ஷியல். ஓகேவா? அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெக்டிக்கா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறது இல்ல. நம்ம வந்து எந்த ஒரு தீசிஸ் பேப்பர்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்ல, வெளியே நம்ம பப்ளிஷ் பண்ண போறது இல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேத்தாப்புல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? கிளியர்? எஸ். ஸோ நான் இதுதான் இதோட ஃபார்முலா. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுதான் இதோட ஃபார்முலா. Q அப்படிங்கிறது என்னது? சோர்ஸ் சார்ஜ். அப்போ பொட்டென்ஷியல் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகே? எதுக்குமே வந்து நம்ம என்ன பண்றது இல்ல, நம்மளோட டெஸ்ட் சார்ஜை பத்தி பேச போறதே கிடையாது. டெஸ்ட் சார்ஜை வச்சு நம்ம எங்கேயுமே பேச மாட்டோம். ஓகே? ஸோ த ஒன்லி அல்டிமேட் டான் இங்க யாரு? நம்மளோட சோர்ஸ் சார்ஜ் தான். ஓகே? Now let us talk about system of potential. ஓகேவா? ஸோ ஒரு நிறைய சார்ஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Q1, Q2, Q3, Q4, இந்த மாதிரி Q5, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஐ ஹாவ் டு மூவ். இது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஐ ஹாவ் டு மூவ். அண்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு இது என்னது நம்மளுக்கு, இது வந்து நம்மளோட இது கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வெக்டார் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது வந்து நம்ம என்னது இப்படி மூவ் பண்றப்ப என்ன ஆகும்? ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளார ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இது ரெண்டுத்துக்கு. அதனால தான் இங்க நான் ஆரோ மார்க்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பொட்டென்ஷியல்னு எழுதுறப்ப ஆரோ மார்க் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஆனா கூலம்ஸ் எல்லாம் எழுதுறப்ப ஆரோ மார்க்ஸ் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டைரக்ஷன் வச்சு இது எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஓகேவா? வெறும் வந்து இது ஸ்கேலார் தான். டைரக்ஷன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப Q1 P பொறுத்து எங்க இருக்கு? Q1 with respect to P. அடுத்தது R2 with respect to P. ஓகேவா? அடுத்தது distance between Q3 and P. அதிலே 3 with respect to P. இது 4 respect to P. இது 5 with respect to P. ஓகேவா? அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ V net நம்ம சூப்பர் பொசிஷன் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சூப்பர் பொசிஷன் எழுதுறப்ப ஸோ V1 plus V2 plus V3 plus V4 plus V5 அப்படின்னு எழுதலாம். ஸோ கேவை காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணி எழுதிக்கலாம். எவ்ரிதிங் வில் பி ஆடட் இன்சைட் அண்ட் யூ வில் பி ரைட்டிங் இட். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் அப்ரோச். ஓகே? அப்ப நிறைய ஃபார்மேட் இருக்கு, நிறைய வந்து சார்ஜஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன தேவையில்லை, அது எப்படியெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வருதுங்கிறது தேவையில்லை, டிராவல் பண்ணிட்டு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். பிகாஸ் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னது? பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் டன் பேஸ் பண்ணி நடக்கிறது. கரெக்டா? ஒர்க் டன் இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியல் இல்லை, பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னா ஒர்க் டன் இல்லை. அண்ட் ஒர்க் டன் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? பாத் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? பாத் இண்டிபெண்டன்ட். பாத் இண்டிபெண்டன்ட்னா எங்கிருந்து எப்படி வருதுன்னா முக்கியம் இல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் முக்கியம். எதெல்லாம் முக்கியம் பசங்களா? நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கரெக்டாக போய் ரீச் ஆயிடுச்சான்னு தான் முக்கியம். நடுவில் வந்து அது எப்படி வேணால் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், எந்த மாதிரி சிக்ஸாக்ல வேணாலும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே? அப்போ இதெல்லாம் முக்கியம். அப்போ நம்மளோட குரூப் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு வர்றப்ப திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபார்முலா. ஓகேவா? நிறைய குரூப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப இதுதான் உங்களோட ஃபார்முலா. சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம், அழகா நீங்க எழுதிக்கலாம். ஓகே? நவ் equipotential surface is other important topic. இந்த equipotential surface அப்படிங்கிறது என்ன மேம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. work done is equal to Q into del V அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. And then potential is nothing but work done divided by Q அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஜீரோவானாலும் டோட்டலா ஜீரோ ஆயிடும். கரெக்டா? V ஜீரோவானாலும் ஜீரோ ஆயிடும், W ஜீரோவானாலும் ஜீரோ ஆயிடும். இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப எல்லா டைமும் நம்ம வந்து பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரியே சார்ஜஸை நகுத்தணும் அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எந்த ரூலும் இல்லையே. யார் அப்படி ரூல் போட்டது? அப்படியெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் இதுதான் நம்மளோட சோர்ஸ் சார்ஜ். ஓகேவா? திஸ் இஸ் ஆர் சோர்ஸ் சார்ஜ். ஓகேவா? இதுதான் நம்மளோட சோர்ஸ் சார்ஜ். அப்ப சோர்ஸ் சார்ஜ்ல வந்து நம்ம வந்து இதுதான் நம்மளோட பாயிண்ட் சார்ஜ். அப்ப பாயிண்ட் சார்ஜை நம்ம இப்படியும் தான் நகர்த்திட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம எப்படி வேணா நகர்த்தலாம்.
அப்ப நகர்த்துறப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நகர்த்தல் பாசிபிளாக இருக்கு. கரெக்டா? இப்படி நகர்த்தலாம், அப்படி நகர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் பாசிபிளா இருக்கு. அப்ப 1, 2 மூவ்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு அது வேலையே செய்ய தேவையில்லை. நம்ம வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது. ஓகேவா? அத நம்ம என்னதான் நகர்த்துனோம்னாலும், நம்மளா இத வேலை செஞ்சு நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும். அதுக்கு பேரு தான் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். எங்கெல்லாம் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கோ, அந்த இடத்துல நம்மளுக்கு வொர்க் டன் வில் பி 0. வொர்க் டன் வில் பி 0. ஏன்னா ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வொர்க் டன் வில் பி 0 பிகாஸ் W is equal to Q into potential at the final point minus potential at the initial point. ஒருவேளை initial point is equal to final point அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா work done will be 0. and இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈக்வி பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான பொட்டென்ஷியல். அப்ப இந்த மாதிரி ஈக்குவலான பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸை ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் மேம், எனக்கு ரொம்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லிசன், ஒரு சார்ஜை இங்க இருந்து நான் இங்க நகர்த்தறக்கு, இல்ல இங்க இருந்து இங்க நகர்த்தறக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ், டெஃபினட்டா அந்த இடத்துல என்ன நடக்கும், நம்மளுக்கு ஆர் வந்து வேரி ஆகும். கரெக்டா? டெஃபினட்டா இந்த இடத்துல என்ன ஆகும், ஆர் வேரி ஆகும். ஏன்னா இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு, இது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ VI is equal to V final. Potential at the initial point is equal to the potential at the final point. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் V is equal to KQ divided by R. அப்ப V is inversely proportional to R. ஸோ Q டிபெண்ட் பண்ணி இருக்கு, R டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்ம இந்த இடத்துல ஒரே சார்ஜ் தான் வந்து நம்ம வந்து மாத்த போறோம். அப்ப இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா R மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை நம்ம என்ன மாத்தியும் ஆர் மாறல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகாது, நம்மளுக்கு V சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம். அப்ப ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் பசங்களா, நம்மளுக்கு வந்து ஆர் கான்ஸ்டன்டாக இருக்கிறப்ப கிடைக்கும். எப்ப கிடைக்கும், நம்மளுக்கு ஆர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கிறப்ப கிடைக்கும். அப்ப ஆர் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்துறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டென்ஷியல் இருக்கு ஆனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா ஒர்க் டன் இருக்காது. அது எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க. சோ இப்படி நகர்த்துறப்ப நம்மளுக்கு ஆர் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? இங்கிருந்து இங்க இல்ல இங்கிருந்து இங்க நகர்த்துறப்ப ஆர் கண்டிப்பா வேரி ஆகும். ஆர் கண்டிப்பா வேரி ஆகும். இதுவே நான் இப்படி சேஞ்ச் பண்றேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்னா, இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் சார்ஜுக்கு ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்கும். இதுதான் அதோட ஆர். அப்ப இதுதான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு VA அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ரைட்? ஸோ இந்த VA அப்படிங்கிற பொட்டென்ஷியல் KQ டிவைடட் பை R அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. இப்ப இங்க இருந்து அதை நான் இங்க நகர்த்துறேன். ஸோ இதுதான் பாயிண்ட் B. இந்த இடத்துல நகர்த்துறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்கேயும் நம்மளுக்கு என்னதுதான், அதே ஆர் தான். அப்ப VB is equal to VA அப்படின்னு கிடைக்கும். இதுவே இங்கிருந்து மறுபடியும் நான் இங்க நகர்த்துறேன், அப்பயும் நம்மளுக்கு என்னதான், சேம் அதே ஆர் தான். இது C பாயிண்ட் அப்படின்னா VC is equal to VB is equal to VA. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஆர் கான்ஸ்டன்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் பசங்களா, நம்மளுக்கு ஆர் கான்ஸ்டன்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க VAல இருந்து VBக்கு மாத்துறதுக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. அப்ப அதை நம்ம நகர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஒர்க் டன் பண்ண தேவை கிடையாது. மேம் அப்ப இங்க என்ன மேம் பண்றது, இந்த இடத்துல நான் எப்படி மேம் அதை மென்ஷன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க இப்படியும் நகர்த்துறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நோட் தட் வேர்ட், ஆனால் எங்க இருந்து இங்க நகர்த்துறீங்க, இப்படி நகர்த்துறீங்க, இல்ல இப்படி நகர்த்துறீங்க, இல்ல இப்படி நகர்த்துறீங்க. சோ இப்படி நகர்த்துறப்ப நம்மளோட டிஸ்டன்ஸ் மாறுறது இல்ல, இங்க ஆர் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஓகே, ஆர் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸுக்கு நம்ம பேரலா நகர்த்திட்டு போக 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 நம்மளுக்கு என்ன இருக்க போறது இல்ல, ஒர்க் டன் இருக்க போறது கிடையாது. நம்ம அந்த இடத்துல வேலை செஞ்ச மாதிரியே அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதுல வந்து சேஞ்ச் பண்றப்ப நம்மளுக்கு ஒர்க் டன் இல்லை, ஆனா இப்படி சேஞ்ச் பண்றப்ப நம்மளுக்கு ஒர்க் டன் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறுது.
புரியுதா பசங்களா? அப்ப these are very very important examples you have to know. இதுவே நிறைய பேர் திடீர்னு கேட்பீங்க மேம், அப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப நான் இங்க நகர்த்துறேன் மேம், அப்ப எனக்கு இங்க ஒர்க் டன் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரா இருந்தது, இப்ப ஆர் டேஷா மாறி இருக்கு, டிஸ்டன்ஸ்ல மாறி இருக்கு. அப்ப இதை கம்பேர் பண்றப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பொட்டென்ஷியல் மாறி இருக்கும், ஒர்க் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதுவே இங்கிருந்து மறுபடியும் இங்க மாத்துறப்ப நம்ம ஒர்க் டன் பண்றது இல்லை. மறுபடியும் இங்கிருந்து இங்க மாத்துறப்ப நான் திரும்ப ஒர்க் டன் பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? திரும்பவும் என்ன பண்றது இல்லைன்னு அர்த்தம், ஒர்க் டன் பண்றது இல்லை அப்படின்னு அர்த்தம். So this is your equipotential surface. Equipotential surface are very very important. Lot of questions are asked, have asked. ஓகே, ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பேரலா நகர்த்திட்டு வரப்ப பிரச்சனை இல்லை, பெர்பெண்டிகுலரா நகர்த்துறப்ப இட் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, அப்போ அந்த இடத்துல ஒர்க் டன் வந்துடும். டன். ஸோ நான் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஃபார்முலால நம்ம படிச்சு தானே ஆகணும். ஸோ ஒர்க் டன், ஆல்ரெடி ஒர்க் டன் என்ன சொல்லி கொடுத்துருக்கியா, ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் Q இன்டூ டெல் வி. Q இன்டூ டெல் வி. ஓகே, Q இன்டூ டெல் வி. இங்க இருக்க Q அப்படிங்கிறது யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்ம பாயிண்ட் சார்ஜை பொறுத்தது. Q அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு பாயிண்ட் சார்ஜை பொறுத்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து பாத் இண்டிபெண்டன்ட். இது வந்து என்னதான் பண்ணும், நம்மளுக்கு இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். கிளியரா இருக்கு இல்லையா? நான் ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் இனி அடுத்தது படிக்க போறோம். எல்லாமே குட்டி குட்டி கம்பேரிசன். இனி இதுக்கப்புறம் வர்ற எல்லாமே கம்பேரிசன் பேஸ் பண்ணதா இருக்க போகுது. அதனால பி கிளியர், காதை வந்து லைட்டா திறந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனி ஒவ்வொரு டாபிக் என்னது பசங்களா இங்க நம்மளுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் இன்னும் நம்ம செஷனை லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட எனர்ஜி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. புதுசா வர்றவங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒன் ஷாட் உங்களுக்கு கிடைக்கும், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஷோபி மேம் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து இன்ஸ்டால கேட்டுட்டு தான் இருக்கீங்க, மேம் எங்க மேம் உங்க கிளாஸஸ், எங்க மேம் உங்க கிளாஸஸ் அப்படின்னு. இங்க தான் என் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் வித், ஓகேவா, ஷேர் பண்ணுங்க. நான் டைபோல் அப்படிங்கறதான் பேச போறோம். ஓகே, ஸோ ஜெனரலா டைபோல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன பண்ணி வச்சிருப்போம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருப்போம். ரைட், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருப்போம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ரைட், டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். இதை ஏன் வந்து இவ்வளவு படிக்கிறோம், ஏன் வந்து இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலா இந்த டைபோல் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெனரலா வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. டைபோல்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க, H2O, CO2 அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கிட்டையும் சில வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ எல்லாமே ஆட்டம்ஸ்ல மேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எடுத்து படிக்கிறது தான் நம்மளோட டைபோல். ஓகே, அதைத்தான் நம்ம இங்க இடத்துல டைபோல்னு படிக்கிறோம். அண்ட் டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பசங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். டைபோல் மொமெண்ட் இஸ் a vector quantity which is charge into 2a or 2l or 2r அப்படி 2d அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்குற டிஸ்டன்ஸ் என்னது, மொத்தமாவே இந்த 2d தான். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புரிஞ்சுதான்? அப்ப இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக்கல் டைபோல் மொமெண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டைபோல் மொமெண்ட்டை வச்சு தான் இனி நெக்ஸ்ட் படிக்க போறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் டைபோல் மொமெண்ட் ஆர் அப்படிங்கிறது என்னது, 2a. ஓகே, அன்டில் அன்லெஸ் ஆரிஜின்ல இருந்து இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ற வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணணும், அதை 2a அப்படின்னு தான் கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு சார்ஜுமே வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு 3 மீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ ஷுட் நாட் ரைட் a is equal to 3/2. இது தப்பு. 2a is equal to 3. ஓகே, ஏன்னா ரெண்டு இதுமே பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆரிஜின்ல இருந்து ஒரு சார்ஜ் மட்டும் இருக்குங்கிறப்பதான் நீங்க a is equal to அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஓகே, புரியுது இல்லையா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், as a vector quantity and r அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர். ஸோ அப்ப கெமிஸ்ட்ரியில நாங்க படிக்கிறதுக்கும் பிசிக்ஸ்ல நாங்க படிக்கிறதுக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டா இருக்கு. எப்படி கெமிஸ்ட்ரியில ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து பாசிட்டிவோ, நம்ம பிசிசிஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒர்க் டன் பை த சிஸ்டம். பிகாஸ் ஒன்று உருவாகுது அப்படின்னா அதனால சரௌண்டிங்க்கு என்ன பலன் அப்படிங்கறதான் பார்ப்போம்.
ஓகேவா? ஒரு கார் இருக்கு அப்படின்னா அந்த கார்னால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்குற மைண்ட் செட் தான் நம்மளோடது. ஓகேவா? ஆனா கெமிஸ்ட்ரி எப்படி பார்ப்பாங்க? அனி சார்லாம் எப்படி பார்ப்பாரு? அந்த கார வந்து எப்படி அந்த கார வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்ப்பாரு. ஓகே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வொர்க் டன் பை த கேஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே. அதுவே அவங்க கெமிஸ்ட்ரியில சொல்றப்ப அது நெகட்டிவ் அப்படிங்குவாங்க. புரிஞ்சுதா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இங்கேயும் நம்மளுக்கு அதே மாரி ஒரு குட்டி சேஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் எப்பவுமே கெமிஸ்ட்ரியில பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டைபோல் மொமெண்ட் வந்து நெகட்டிவ நோக்கி போற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் பசங்களா நம்மளுக்கு? நெகட்டிவ நோக்கி போற மாதிரி இருக்கும். ஆனா பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் அது பாசிட்டிவ் நோக்கி போகணும். பிகாஸ் வி பீப்பிள் நோ எப்பவுமே டைபோல் மொமெண்ட் வில் பி ஆப்போசிட் டு தட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்ட்டா? ஆப்போசிட் டு தட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு அப்படின்னா டைபோல் மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆப்போசிட் ஆகத்தான் இருக்கும். டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் ஆகத்தான் இருக்கணும். ஓகே? அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்ச உடனே அடுத்தது நம்மளுக்கு ஒரு கிரைட்டீரியா தெரியும். என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, மேம் அடுத்தது டைபோல் படிப்போம். ஆக்சியல்ல எப்படி இருக்கும்? ஈக்குவட்டோரியல்ல எப்படி இருக்கும்னு படிப்போம். இங்க எல்லாமே உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாகத்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே? ஏன்னா நீங்க இந்த யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஒன் ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்னும் வந்து நீங்க என்ன பண்ணல? யாரெல்லாம் இன்னும் நீங்க வந்து ஃபார்முலா ஷீட் இதுக்கு ரெடி பண்ணலையோ, இப்போ உட்காந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு நீட்டா ஒரு A3 ஷீட்ல எல்லாம் எழுதி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் என்ன டேக் பண்ணுங்க இன்ஸ்டால. ஓகேவா? டேக் மீ. மேம் இன்னைக்கு ஃபார்முலா ஷீட் டன் அப்படின்னு. யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணணும், யாரெல்லாம் நான் 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா அத பண்ணுவீங்க. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே? ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபீல்ட் டியூ டு டைபோல். ஓகேவா? ஃபீல்ட் டியூ டு டைபோல் அப்படின்னா வி ஆல்ரெடி நோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு 0 டிகிரிலயோ இல்ல 180 டிகிரிலயோ வந்து theta is equal to 0 டிகிரி or 180 டிகிரில ஒரு சார்ஜ் வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு படிச்சிருப்போம். இல்ல அப்படின்னா 190 டிகிரிலயோ இல்ல 270 டிகிரிலயோ ஒரு சார்ஜ் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு படிச்சிருந்தோம். இங்க அதே மாதிரி சார்ஜை வச்சுட்டு நம்ம என்ன படிக்க போறோம்? பொட்டென்ஷியல் அந்த பாயிண்ட்ல எவ்வளவு அப்படின்னு படிக்க போறோம். பொட்டென்ஷியல் அந்த பாயிண்ட்ல எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி படிக்க போறோம். அவ்வளவுதான், பெருசாலாம் எதுவும் இல்ல. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சியல் பாயிண்ட் அப்படியே இந்த டெரிவேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? மாத்த போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்சியல் பாயிண்டோட நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஏன்னா கம்பேரிட்டிவா படிச்சீங்க அப்படின்னா இந்த 2 யூனிட்டுமே பக்கா வந்து ஜுஜூபியா மாறிடும். ரொம்ப ஈஸி பீசி லெமன் ஸ்குவீஸியா மாறிடும் பசங்களா. ஓகே? அப்புறம் கூல் டர்மிக் கூல் மாதிரி ஆயிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னது 2kp டிவைடட் பை r கியூப். இங்க பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் kp divided by r square ன்னு இருக்கும். எவ்வளோ இருக்கும் பசங்களா? kp divided by r square அப்படின்னு இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சுக்குவீங்க. இதுவே ஆக்சியல் பாயிண்ட்ல வைக்கிறப்ப நம்ம பொட்டென்ஷியல் என்னது பசங்களா? v is equal to kp divided by r square, kp divided by r square. அண்ட் நீட்டுக்கு உங்களுக்கு derive the following எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? நம்மளோட ஷார்ட் டைபோல். ரைட்? shorter dipole அப்படின்னு அர்த்தம். ரைட்? shorter dipole or smaller dipole அப்படின்னு சொல்லுவாங்க. small dipole அப்படிங்குவாங்க. ஓகே? இது வந்து நம்மளோட larger dipole. இது வந்து smaller dipole. அப்ப நம்ம smaller dipole தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நீட்ல கேக்குறாங்க. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So V is equal to kp divided by r square. நல்லா கவனிச்சீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து r ஸ்கொயர் ஆக இருந்திருக்கும். அதுவே பொட்டென்ஷியலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆரா இருந்திருக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்னது? ஒரு பவர் கம்மியா இருக்கு. அப்ப இது ஆர் கியூப்னா இது என்னவாக தானே இருந்திருக்கணும்? ஆர் ஸ்கொயராக இருந்திருக்கணும். இது ஆர் பவர் 4னா இது ஆர் பவர் கியூபாக இருந்திருக்கணும். இப்ப இந்த டிஃபரன்ஸையும் நீங்க சேர்த்து படிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுவே ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்முலா கிடைக்கும் ஃபார் ஸ்மாலர் டைபோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா kp டிவைடட் பை r கியூப். இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கும். kp டிவைடட் பை r கியூப்னு கிடைக்கும். ஆனா நம்மளோட பொட்டென்ஷியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that will be 0. ஸோ பொட்டென்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த இடத்துல will be 0வாக இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் will be equal to 0 அப்படின்னு படிப்போம். ஈக்வி பொட்டென்ஷியல், அதாவது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்காது? பொட்டென்ஷியல் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஈக்வி பொட்டென்ஷியல் 90 டிகிரிலயோ 270 டிகிரிலயோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அங்க பொட்டென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா இருக்காதுன்னு அர்த்தம்.
ஓகே, இட் won't be having any potential அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, whenever you are talking about at any point அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிப்போம். என்ன கான்செப்ட் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, at any point அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. E at any point. எக்ஸாக்டா 90 டிகிரியும் இல்லாம, எக்ஸாக்டா வந்து 0 டிகிரியும் இல்லாம 45 டிகிரி 75 டிகிரின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், 2kp cos theta divided by r cube அப்படின்னு எழுதியிருப்போம். அதே மாதிரி potential at any point will be equal to kp cos theta divided by r square அப்படின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் பசங்களா? kp divided by kp cos theta divided by r squared அப்படின்னு கிடைக்கும். ஓகே, kp divided by என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? r squared அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so these are the points. இதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் குட்டி குட்டி கம்பேரிசன்ல கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீட்ல நீங்க கம்பேரிசன் பேஸ்ட் படிச்சீங்கன்னாவே ஈஸியா இருக்கும். Okay, so now the next topic what we are going to discuss is potential energy of dipole. Okay வா? அப்ப potential energy னா என்னன்னு படிக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம கொஞ்சம் காலம் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஓகே, டைம் மிஷின்ல கொஞ்சம் டிராவல் பண்ணணும். ஸோ எங்க இருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ்? இந்த கச்சா பேஜுக்கு நம்ம we have to travel. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க பசங்களா. ஸோ ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா ஒயிட் ஐ கேன் யூஸ். ஓகே மேம், ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது எப்படியெல்லாம் டிராவல் பண்ணுது, அதோட ஹையர் பொட்டென்ஷியல் லோயர் பொட்டென்ஷியல் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது இந்த பக்கம் டிராவல் பண்ணும். அப்போ அது இங்கே இருக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வச்சிருக்கும். கரெக்டா? அதுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அது இங்கே டிராவல் பண்றப்ப திரும்ப அதோட பொட்டென்ஷியல் மாறும். அப்ப ஸோ நம்ம whenever we are traveling, for example whenever we are traveling அப்படிங்கிறப்ப விட்டா போது ஓடிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். ரைட்? நான் ரொம்ப டென்ஷன் பண்றான், விட்டா உடனே நான் ஓடிடுவேன் இந்த இடத்துல இருந்து, என்ன ஆள விடுறா சாமி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். கரெக்ட்? அப்ப ஆள விடுறாங்கிற சாமி எப்ப வரும் நம்மளுக்கு? போன உடனே வருமா அப்படின்னு கேட்டா, அவன் பண்ண நம்ம வந்து நம்ம நண்பன் பண்ண நம்மளுக்கு அந்த ஞாபகம் அந்த நிலைமை வந்துடும். ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் என்ன விட்டுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நம்மளை சோதிப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இந்த உலகம் என்ன பண்ணும்? நம்மளை சோதிக்கும். அப்ப அந்த மாதிரி சோதிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த எரிச்சல் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும். ரைட்? அதே தான் இங்க. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? ஒவ்வொரு டைம் மூமெண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டும் போய்கிட்டும் இருக்கிறப்ப அதுக்குள்ளார ஒரு பொட்டென்ஷியல் ஒன்று உருவாகும். அது எப்ப வந்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பண்றதை நிறுத்துறமோ, அந்த சார்ஜஸை கண்ட்ரோல் பண்றதை நிறுத்துறமோ, அப்ப திடீர்னு சந்திரமுகி மாதிரி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாம் வெளியே வரும். அண்ட் யூ பீப்புள் நோ வாட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உள்ள ஒரு சார்ட் ஆஃப் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு எனர்ஜியை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் ஒர்க் எனர்ஜி பவர்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஈவன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஒரே இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்மளுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா? நம்மளுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். we will be having a potential energy for at each and every point. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகே, அப்ப இங்க அதைத்தான் பாக்குறாங்க. டைபோலா இருக்கிறப்ப அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? மேம் டைபோலா மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னா இல்ல பாயிண்ட் வைஸும் கேட்பாங்க. அப்ப கவனிங்க. ஸோ ஜென்ரலி வி பீப்புள் நோ திஸ். இது வந்து ரொம்ப ஜென்ரலா நம்மளுக்கு தெரியும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிப்போம். ஸோ தட் இஸ் nothing but final potential minus initial potential அப்படினும் எழுதுவோம். final potential minus initial potential அப்படினும் எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு potential energy எப்படி ஜெனரலாவே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா kq1 q2 divided by r அப்படின்னு இருக்கும். kq1 q2 divided by r அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு சார்ஜ் Q1 இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் Q2 இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் Q3 இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதை வந்து R12 13ன்னு வச்சுக்கோங்க, R12ன்னு வச்சுக்கோங்க, R23ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இதோட டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி எழுதுவோம்? தட் இஸ் கேவை காமனா எடுத்துக்கலாமா? கேவை காமனா எடுத்துட்டோம்னா Q1 Q2 divided by R12 plus Q1 Q2 divided by Q2 Q3 divided by R23 plus Q1 Q3 divided by R13 அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம்.
ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ பொட்டென்ஷியல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட் பேஸ்டும் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு எப்படி இருக்கலாம், நம்மளுக்கு டைபோல் பேஸ் பண்ணி பொட்டென்ஷியல்ஸ் இருக்கலாம். இது பாயிண்ட் பேஸ்டான பொட்டென்ஷியல். அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த சார்ஜை நான் இப்போ உள்ள எடுத்துட்டு வரேன். இந்த சார்ஜை நான் என்ன பண்றேன், இப்போ உள்ள எடுத்துட்டு வரேன். ஓகே, அப்போ இது R21 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு கூட நான் இப்போ இன்னொரு சார்ஜ் Q3 உள்ள எடுத்துட்டு வரேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப இதோட பொட்டென்ஷியல் கம்மியா இருக்குமா மேம்னு கேட்டா கிடையாது. இது எப்படி அழகா ரெண்டுத்துக்கும் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் அழகா அதே மாதிரி ஈக்குவலான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான பொட்டென்ஷியல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சைடு மட்டும்தான் அது பார்ஷியாலிட்டி, குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் எல்லாம் காட்டும் அப்படின்னு, நெப்போட்டிசம் எல்லாம் காட்டுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே காட்டாது. ஓகே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அது ட்ரீட் பண்ணும். எல்லாத்தையும் என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். அப்போ இங்கே உங்களோட ஃபார்முலா என்ன பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் அ டைபோல். ஸோ டைபோலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த இடத்துல டைபோல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாவே ஸோ ஒரு டைபோல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா வி பீப்புள் நோ ரைட், இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட், அதில் நான் டைபோல் வச்சுருக்கேன், ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். அப்போ அந்த டைபோல் என்ன பண்ணும், எனக்கு கரெக்டாக அந்த ஃபீல்டோட அலைனாக ட்ரை பண்ணும். அப்போ அதோட ஆங்கிள் மாறுது. அப்போ இதுதான் வந்து அதோட இனிஷியல் பாயிண்ட். இப்போ அது என்ன ஆகுது, அலைன் பண்ணுறதுக்காக ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வருது. இந்த மாதிரி அலைன் ஆகும், 0 டிகிரிக்கு அலைன் ஆகும். அப்போ இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட் வர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை தான் நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ U is equal to minus PE cos theta. U is equal to minus PE cos theta and you people know இது ஏன் மைனஸ், பிகாஸ் இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மாதிரி, விட்டோம் அப்படின்னா பழைய இடத்துக்கு போயிடும் அந்த மாதிரி. ஓகேவா, அதனால தான் உள்ள ஒரு மைனஸ் PE cos theta. அப்போ இது 0 ஆங்கிள் தீட்டா வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் PE அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, மைனஸ் PE. அண்ட் இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படிங்குவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படிங்குவாங்க. ஓகேவா, அண்ட் இதுவே 180 டிகிரி அப்படின்னா பாசிட்டிவ் PE அப்படிங்குவாங்க, which is இதுதான் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். this is your ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அண்ட் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்னா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எதுவும் புதுசா இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு அழகான ஒரு குட்டி ஷார்ட்ஸ் கூட அதில் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஓகே, அண்ட் நான் சப்போஸ் நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு டைபோலை கொண்டு போய் சும்மா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஜென்ரலாக என்ன பண்ணும், அலைன் பண்ண பார்க்கும், ஃபீல்டோட டைரக்ஷனில் அலைன் பண்ண பார்க்கும். என்ன பண்ணும், நம்மளுக்கு ஃபீல்டோட டைரக்ஷனில் அலைன் ஆக பார்க்கும். இட் வில் பி அலைனிங் டுவர்ட்ஸ் த ஃபீல்ட். ஓகே, டார்க் அப்படின்னா என்னது, அலைன் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆங்கிள் சுத்துது இல்லையா, ஸோ ஃபோர்ஸ். அதுவே ஆங்கிளில் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டார்க் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னு நம்மளோட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அந்த ஒன் ஷாட் பார்க்லயோ போய் பாருங்க. ஓகே, மோஷன் இன் பிளேன்ல அது ஆல்ரெடி இருக்கு, போய் பாருங்க. ஓகே, அப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் P cross E. ஓகே, டார்க் இஸ் நத்திங் பட் யுவர் வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ரெண்டுமே என்னது, நம்மளுக்கு ரெண்டுமே இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டைபோல் மொமெண்ட் இன்டூ த எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைபோல் மொமெண்ட் இன்டூ த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, மறந்துடாதீங்க. இதுவே ஆங்கிளை வச்சு நம்ம மென்ஷன் பண்றப்ப நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ PE sin thetaல 180 டிகிரியாக இருந்தது அப்படின்னா தட் வில் பி 0. ரைட், ஸோ 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னது, இட் வில் பி 0. டார்க்கே இருக்காது அந்த இடத்துல. 0 டிகிரியா இருந்தாலும் 0. இதுவே 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் யுவர் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். எப்படி இருக்கும், நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதுவே வந்து 270 டிகிரியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அண்ட் அதுவும் எப்படி தான் இருக்கும், அந்த இடத்துலயும் டார்க் நம்மளுக்கு இருக்கும். ஸோ மினிமம் டார்க் கிடைக்கும். ஓகேவா, மினிமம் டார்க் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியமா பார்த்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜெனரலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது F net is equal to 0 and tau net is equal to 0.
இது வந்து எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம். மேம் மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம்னா என்னது மேம்? புதுசா வார்த்தைகள் சொல்றீங்க. கோ அண்ட் வாட்ச் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் போய் பாருங்க. அங்க இது என்ன அப்படிங்கறத நான் தெளிவா கொடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்பவே தெளிவா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஜெனரலா டார்க் அப்படிங்கிறது நம்ம எப்படி டைப்போல அலைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டார்க் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒருவேளை நான் டைப்போல இப்படி நான் அலைன் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு டார்க் இருக்குமான்னு கேட்டால் டார்க் இருக்காது. ஓகே, ஸோ இட் டசன்ட் மீன் நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் கண்டிப்பாக டார்க் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து எப்படி அலைன் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு டார்க் உள்ள இருக்கும். ஓகே, ஸோ ஜெனரலாக வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்பவும் போல டார்க் இருக்குன்னு எழுதலாம், நோ வரிஸ். பட் அலைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அலைன்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல டார்க் இருக்கும். அலைன்மெண்ட் இல்லை, அது 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னா டார்க் வில் பி 0. டார்க் வில் பி 0. புரிஞ்சுதா பசங்களா? அப்ப அலைன்மெண்ட் இருந்தா தான் டார்க் இருக்கும். அலைன்மெண்ட் இருந்தா தான் என்ன இருக்கும், நம்மளுக்கு டார்க் இருக்கும். ஓகே, now let's brush up what is a conductor is. ஓகே, ஏன்னா இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதோட மாடலும் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ let us brush up what is a conductor is. கண்டக்டர் அப்படின்னா என்னது? கண்டக்டர் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட சர்ஃபேஸ்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டக்டர் அப்படிங்கிறது அதுதான். இன்சுலேட்டர் அப்படின்னா என்னது? அதுக்கு உள்ளார நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ரைட், ஸோ கண்டக்டர்ல எப்படி இருக்கும்? நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். யாரெல்லாம் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, அப்ப ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா அதுல தான் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். லாம்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்மா, அதுக்கப்புறம் ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இதெல்லாம் பார்த்துருப்போம். லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், வால்யூமெட்ரிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ரைட், அப்ப இதெல்லாம் இங்கே தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்போ அங்கே என்ன படித்தோமோ அது இங்கேயும் யூஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா இந்த மாதிரி கொஸ்டின் நீட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க பசங்களா. என்னன்னா 2 கண்டக்டர் இருக்கு, ஒரு வயரை வச்சு நான் ஜாயின் பண்றேன். அப்போ இந்த 2 கண்டக்டர்ல சார்ஜஸ் எப்படி இருக்கும்? இந்த 2 கண்டக்டர்ல சார்ஜஸ் எப்படி இருக்கும்? ஸோ லிசன், ஸ்டெடி ஸ்டேட் ஓகேவா, நார்மலான ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்துல இருக்கிற சார்ஜஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ரெண்டுத்துல இருக்கிற சார்ஜஸும் இந்த வயர் வழியா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அப்ப நம்ம இது என்னது, நம்மளுக்கு 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு எழுதுவோம்? சிக்மான்னு எழுதுவோம். அப்ப சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை ஏரியா. அப்ப Qவை ரெப்ரசென்ட் பண்றப்ப சிக்மா பை ஏரியா அப்படின்னு எழுதலாமா? அப்ப சிக்மா 1 ஏரியா 1, ஏன்னா ரேடியஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, will be equal to sigma 2 into area 2, because steady stateல நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், அதாவது இது டைமை பொறுத்து மாறுறது இல்லை. ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் இப்படி, அடுத்த 4 செகண்ட் அப்படி, அந்த மாதிரிலாம் இருக்க போறது இல்லை. ஓகேவா? அப்ப ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்ல நம்மளுக்கு இது ரெண்டுத்துல எப்படி இருக்கும்? சார்ஜ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ரெண்டுத்துலயும் சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can do சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். தட் மீன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சிக்மா தனக்கு தானே குறைச்சிக்கிட்டு அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடும். இல்லை அப்படின்னா சிக்மா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் தானே வந்து என்ன ஆயிடும், நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஆகும். Okay, so this is how you have to study, and this type of questions are frequently asked. Okay, and நான் சொன்ன மாதிரி அதோட சர்ஃபேஸ்ல தான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ அதோட சர்ஃபேஸ் எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேன் ஷீட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபைனைட் ஷீட்டுக்கு நீங்க E என்ன அப்படிங்கறது எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இதோட சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குமா? இதோட சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குமா? அப்ப இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், கரெக்டா? ஸோ சாரி, இப்படி இருக்காது, இருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் ஷீட்டோ ஒரு மெட்டலோ இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லா இப்படி பாசிட்டிவ் அப்படி வந்து
இது பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல இது என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? இதான் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது அதோட ஏரியா வெக்டார், இதுவும் அதோட ஏரியா வெக்டார் அப்படின்னு இருக்கும். ரைட்? ஸோ இந்த இடத்துல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு E1 plus E2, தட் இஸ் 2E அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே இது எப்படி இருக்கு நம்மளுக்கு? 0 டிகிரியில் இருக்கு. அப்போ 2E கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் flux is equal to charge inside divided by epsilon naught. So flux will be equal to E into A அப்படின்னு தெரியும். அப்போ இது நம்மளுக்கு 2EA is equal to Q in அப்படின்னு மாறுமா? ஏன்னா இது என்னது நம்மளுக்கு 2E, ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டுக்கு ஒரு பிளேன் ஷீட்டுக்கு 2E அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். Qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு பிளேன் ஷீட் தானே, அப்போ சிக்மா இன்டூ ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஏஏ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் அ பிளேன் ஷீட் வில் பி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு? சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். பசங்களை இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரியல அப்படின்னா அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் படிக்கிறப்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அதனால தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே? அண்ட் the next important thing is energy stored in a conductor. ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆர் எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி பர் வால்யூம், இது எல்லாத்துக்குமே ஒன்று தான். அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா U is equal to du divided by dv அப்படின்னு எழுதலாம். V அப்படிங்கிறது வால்யூம். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் half into epsilon naught into E square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது எங்க மேம் இருக்கு அப்படின்னா நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயே இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ எனர்ஜி பர் வால்யூம் அப்படிங்கிறது தான் எனர்ஜி டென்சிட்டி, அதுதான் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு, இது எல்லாத்துக்குமே அதான் காரணம். ஓகேவா? கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். இதுவே இண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணுறப்ப எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டில் half b square divided by nu naught அப்படின்னு இருந்திருக்கும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கண்டினியூஸாக என்னோட ஒன் ஷாட்ஸ் பார்த்துட்டே வரீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நான் we are going to the capacitor part. capacitor பார்ட்டுக்குள்ளார வந்தாச்சு. அதனால ரொம்ப தெளிவாக கவனிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னா அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குமா? ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்படி இருக்குமா? அப்போ இந்த சைடு பிளேட்ல இருக்கிற சார்ஜஸ் என்னதான் பண்ணும்? இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதோட ஃபீல்டு இப்படி இருக்கும். கரெக்டா? அண்ட் இதோட வெளியே இருக்க ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியுது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த பிளேட் இஸ் ஈக்குவல் டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த பிளேட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டும் என்ன ஆயிடுது பசங்களா? நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. அப்ப இந்த ஒரு சைட்ல இருந்து வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். அதுவே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைட்ல இருந்து வர்றது மட்டும்தான் இந்த சைட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் பி ரிட்டன் as sigma divided by 2 epsilon naught அப்படின்னு எழுதிக்கலாம். So P will be equal to electric field divided by 2 epsilon naught அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அதைத்தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏ சைடுன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம பி சைடுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ சைட்ல இருந்து வர்றது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட் ஆக இருக்கும் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஓகே, இதைத்தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஏன்னு வச்சிருக்காங்க, இது பின்னு வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து வர்றது என்னவாகும் பசங்களா? நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து வர்றது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 epsilon naught அப்படின்னு வச்சிருக்காங்க. சாரி, epsilon நாட்னு வச்சிருக்காங்க. இட் வில் பி ரிட்டன் as epsilon naught. ஏன்னா ஜென்ரலா இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரீசனாக இருந்திருக்கும்? ஒரு ஷீட் இருக்கு அப்படின்னா முன்னாடி பின்னாடி இப்படி கன்சிடர் பண்ணி தான் 2 epsilon நாட்னு எழுதுவோம். கரெக்டா? ஆனா இங்க நம்மளுக்கு இந்த பக்கம் போறதே இல்லை, இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கு. ரைட்? ஸோ அப்போ இந்த டைரக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட். அதுவே இந்த டைரக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எகெயின் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட் தான் கிடைக்கும். எகெயின் இட் வில் பி கெட்டிங் சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட். நடுவில் இருக்க இதுக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி 0. நடுவில் இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 0வாக இருக்கும். அப்போ பி பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ரைட் சைட்ல எவ்வளோ இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் E is equal to சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட். அதுதான் இருக்கும்.
புரியுதா பசங்களா? ஏன்னா இதோட இந்த பக்கம் வர்ற ஃபீல்ட் எல்லாம் நடுவுலயே கேன்சல் ஆயிடுது. அப்ப இந்த சைடு என்ன இருக்கோ அது மட்டும்தான் இங்க இருக்கும். புரிஞ்சுதா? அது மட்டும்தான் இங்க இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கான சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனி இதுக்கப்புறம் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்குள்ள ரொம்ப டீட்டெயில்டாக போக போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் தான் பேசிக்ஸ் படிச்சுட்டீங்க இல்லையா? அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடணும் பசங்களா? நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. இந்த செஷன் முடிச்ச உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபிசிக்ஸ் கிளாஸஸோட எல்லா ஒன் ஷாட் நோட்ஸுமே அங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபிசிக்ஸ் நோட்ஸையும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். எல்லா ஃபிசிக்ஸ் நோட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கிருந்து எடுத்துக்கலாம். புரியுதா? எஸ். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஹாப்பினஸ் தான் என்னோட பூஸ்ட். ரைட், அதனால தான் இவ்வளோ அமேசிங்கான ஒன் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பசங்களை. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். ரைட், ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி. ரொம்ப சிம்பிள், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். தட் இஸ் கெப்பாசிட்டி. எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் நம்மக்கிட்ட என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. 1 லிட்டர் வந்து நம்மக்கிட்ட தண்ணி வச்சிருக்கோம். ஓகே, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்கு. 2 பாத்திரம் வச்சிருக்கோம். ஒரு பாத்திரம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா 1 லிட்டர் பிடிக்கிற பாத்திரம். இன்னொரு பாத்திரம் என்ன அப்படின்னா 3 லிட்டர் பிடிக்கிற பாத்திரம். ஓகேவா? அப்ப இந்த 1 லிட்டர் தண்ணிய நான் இந்த கண்டெய்னர்ல ஊத்தி வச்சேன், இந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சேன் அப்படின்னா இந்த பாத்திரம் ஃபுல்லா நிறைஞ்சிரும். பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நிறைய இருக்க மாதிரி தெரியும். இதுவே நான் 3 லிட்டர் பாத்திரத்துல ஊத்தி வச்சேன் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? அப்ப குவாண்டிட்டி என்னமோ ஒண்ணுதான். ஆனா இத பாக்குறப்ப அடடே ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணும். இத பாக்குறப்ப என்னடா கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்ப இந்த 1 லிட்டர் தண்ணியை நான் சார்ஜ்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டுத்துலயும் ஒரே சார்ஜ் தான். ஆனா நம்ம ஊத்தி வச்சிருக்கிற கெப்பாசிட்டி வேற வேற. அப்ப இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டன்ஸ் வேற, இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டன்ஸ் வேற. புரியுதா? இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டன்ஸ் வேற, இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டன்ஸ் வேற. ஓகேவா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Q is equal to CV. Q is equal to CV அப்படின்னு எழுதுவோம். தட் இஸ் பொட்டென்ஷியல். ஓகேவா? சி அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதை எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது, இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கியூல நிற்கணும் சிவி கொடுக்க. சிவி அப்படிங்கிறது உங்கள் ரெஸ்யூமே. ஓகேவா? சிவி அப்படிங்கிறது ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கியூவில் நின்று நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம ரெஸ்யூம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கியூவில் நின்றுட்டு என்ன பண்ணுறோம், ஒருத்தங்களுக்கு ரெஸ்யூம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரிஞ்சிருக்கும், which is charge is directly proportional to the potential. Charge is directly proportional to the potential. So potential அதிகமா இருக்கு அப்படின்னா சார்ஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பொட்டென்ஷியல் கம்மியா இருக்கு அப்படின்னா சார்ஜ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணாது, நம்மளுக்கு சார்ஜை பொறுத்தோ பொட்டென்ஷியலை பொறுத்தோ இருக்காது. கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த பாத்திரத்தை பொறுத்து இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, பாத்திரத்தை பொறுத்து இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம கெப்பாசிட்டன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா மேம்? ஒவ்வொரு டைமும் நம்ம டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் கொடுக்க முடியுமா மேம்? அது எப்படி, 10:15 வரைக்கும் ஒரு சார்ஜ் போகட்டும், 10:10க்கு இன்னொரு சார்ஜ் போகட்டும், 10:45க்கு இன்னொரு சார்ஜ் போகட்டும், அப்படிலாம் கொடுக்க முடியுமா மேம்? அப்போ என்னதான் மேம் பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? கவனிச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இட் வில் பி ஸ்டோரிங் சார்ஜ். அது சார்ஜை ஸ்டோர் பண்ணும் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், டிசி சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்போ ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து எங்கே ஆக்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசியில் தான் ஆக்டிவேட்டடாக இருக்கும். பிகாஸ் ஏசியில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போகிறப்ப அது சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப ஸ்டோர் பண்ண சார்ஜை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனு எல்லாமே ஒரே டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கு.
ஏன்னா நம்ம ஃபேனுக்கு என்ன சப்ளை கொடுக்குறோம், ஏசி சப்ளை கொடுக்குறோம். பைக்கு அப்புறம் அது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்போ நார்மலாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க ஃபேன் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப இப்படி சுற்றணும். ஆனால் அப்படி சுற்றுதா பசங்களா? இப்படி 2 சுத்து, இப்படி 2 சுத்து, இப்படி 2 சுத்து, அப்படி 2 சுத்து, அப்படி சுற்றுதா? கிடையாது, நாட் அட் ஆல். ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சர். ஏன் ஃபேன்ல சத்தம் வருது? கண்டென்சர் போயிருச்சு. ஏன் ஃபேன் வந்து சுத்த மாட்டேங்குது? கண்டென்சர் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சர் இஸ் நத்திங் பட் யுவர் கெப்பாசிட்டர். அப்போ என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் சார்ஜ் ஆயிக்கும். சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் பேட்டரி மாதிரி வந்து அது செயல்படும். ஓகே, பிகாஸ் கெப்பாசிட்டன்ஸ் கேன் ஸ்டோர் அண்ட் தென் இட் கேன் டிஸ்சார்ஜ். இதுவே டிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டோரிங்ல மட்டும்தான் இருக்கும், அது டிஸ்சார்ஜ் பண்ணாது. ஏன்னா டிசி எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கும், டைரக்ஷன் மாறாது. புரியுதா? அப்ப இப்படியெல்லாம் ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்தை கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப யூ வில் ஃபெல் இன் லவ் வித் பிசிக்ஸ். ஓகே, டெஃபினெட்லி யூ வில் ஃபெல் இன் லவ் வித் பிசிக்ஸ். ஓகே, யூ வில் ஃபால். ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இப்படி கெப்பாசிட்டரை மென்ஷன் பண்ணோம்னா அது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் கெப்பாசிட்டர், அப்போ மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்குவாங்க. ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எதை பொறுத்து தான் இருக்கு? நம்மளோட அந்த கெப்பாசிட்டரோட ஷேப், சைஸ், அதுக்கப்புறம் என்ன விதமான மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குமே ஒழிய சார்ஜை பொறுத்தோ பொட்டென்ஷியலை பொறுத்தோ இருக்காது. சார்ஜை பொறுத்தோ பொட்டென்ஷியலை பொறுத்தோ இருக்காது. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் சிலபஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா parallel plate capacitance. அதுலயே ஸ்பெரிக்கலும் வந்து ரேரா அங்க எங்கன்னு கேக்குறாங்க. ஸ்பெரிக்கல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அப்ப ஸோ ஒருவேளை கெப்பாசிட்டன்ஸ் ஸ்பெரிக்கலா இருந்துச்சு, கெப்பாசிட்டர் ஸ்பியர் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா 4πε0 into r. r அப்படிங்கிறது ரேடியஸ். r அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் யுவர் ரேடியஸ். இதுவே parallel பிளேட்டாக இருந்தது அப்படின்னா 2 பிளேட், 2 இன்ஃபைனைட் பிளேட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ அதில் என்னென்னவாக இருக்கும், எப்படியெல்லாம் அது பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ parallel பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னா 2 பிளேட் வச்சிருப்போம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு டிஸ்டன்ஸ் d அப்படிங்கிறதுல பிரித்து வச்சிருப்போம். ஒரு சைடு நம்மளுக்கு எது பாசிட்டிவ் டெர்மினலா, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? we will be writing that as positive sigma அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும், ஏன்னா நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து நெகட்டிவ் சிக்மா அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அண்ட் இது ரெண்டும் ஒரே சார்ஜஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே 50 வந்துச்சுன்னா இங்கேயும் 50 வரும், இங்கே 10 வந்துச்சுன்னா இங்கேயும் 10 வரும். அப்போ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ்ங்கிறப்ப உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாகி நிற்கும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆகும்? நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகி நிற்கும். இப்போ we have to understand something which is very important. கான்செப்சுவலா, அதுக்கப்புறம் ஃபார்முலா பேஸ்ட்ல. ஓகே, ஸோ கிளியரா இருங்க பசங்களா? எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த டாபிக் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்க, நார்மலா ஒரு பிளேட் மட்டும் இருக்கு அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2ε0 இருக்கும். கரெக்டா? அடுத்தது இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2ε0. அப்ப தனித்தனியா எடுக்கிறப்ப இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரே டிவைஸா பார்த்தேன் அப்படின்னா ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு இந்த ஒரே டிவைஸா பார்க்குறப்ப சிக்மா பை 2ε0 பிளஸ் சிக்மா பை 2ε0 that will be 2 sigma divided by 2ε0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரே டிவைஸா பார்க்கறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு will be sigma by ε0. ஓகே, அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? நம்மளுக்கு சிக்மா டிவைடட் பை ε0. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ ஏன்னா இதுக்குள்ளாரதான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு இந்த பக்கமோ இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். We people know there is a relation between potential and electric field because capacitance பத்தி படிக்கணும் அப்படின்னா C is equal to V. people know Q is directly proportional to V, right? and இது எடுக்கிறதுக்கு தான் capacitance உள்ள எடுத்துட்டு வரோம். அப்ப Vக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? இதோ இங்க வந்துட்டாரு பாருங்க நம்ம தலை வச்சு. potential will be equal to minus of electric field into change in distance.
அப்ப இங்க சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது இந்த d. இந்த d அப்படிங்கறதா நம்மளோட சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். கரெக்ட்டா? இதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். அப்ப எலக்ட்ரிக் நம்ம பொட்டன்ஷியல்ல நம்ம என்ன பண்ணலாம்? வெலாசிட்டினே வருது பசங்களா மெக்கானிக்கல் நடத்தி. ஓகே. சோ பொட்டன்ஷியல்ல நம்ம என்ன பண்ணலாம்? E க்கு பதிலா நம்ம இத உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் நமக்கு? சோ பொட்டன்ஷியல் will be equal to sigma divided by epsilon naught into d அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த சிக்மாக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? q by a அப்படின்னு எழுதலாம். So qd divided by a epsilon naught அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டன்ஸோட பொட்டன்ஷியல். கெப்பாசிட்டன்ஸோட பொட்டன்ஷியல். ஓகேவா? So this is your potential of capacitance. பொட்டன்ஷியல் கிடைச்சிருச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிருச்சு, பொட்டன்ஷியல் கிடைச்சிருச்சு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கெப்பாசிட்டன்ஸை எழுதிடலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கெப்பாசிட்டன்ஸ் எழுதிடலாம். ஸோ Q is equal to C into V. அப்ப C தேவை அப்படின்னா Q divided by V அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ Q divided by V க்கு பதிலா என்ன எழுதி வச்சிருக்கோம்? QD divided by A epsilon naught எழுதியிருக்கோம். Q cancel ஆயிடுச்சு அப்படின்னா A epsilon naught divided by D அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கு? அந்த ரெண்டு பிளேன் ஷீட்டோட, ரெண்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டோட இல்ல ஃபைனைட் பிளேன் ஷீட்டோட ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. இது எதை பொறுத்து கிடையாது? இது வந்து it does not depends on any charge or any potential. புரியுதா பசங்களா? கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the formula. And effective overlapping அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா எல்லா டைமும் நம்ம வந்து பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டரை இப்படி தான் மென்ஷன் பண்றோம். ஏன் மேம் இப்படி மென்ஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா மென்ஷன் பண்ணலாம். அப்ப எங்க மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜோட ஸ்டோரேஜ் எஃபெக்டிவா இருக்கும், எங்க மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு எஃபெக்டிவான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். இங்க மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஃபெக்டிவான எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். இங்க கிடைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்க கிடைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எஃபெக்டிவான ஃபீல்டு இருக்காது. அப்ப எஃபெக்டிவ் ஏரியா வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா C is equal to epsilon naught A dash divided by D. A dash அப்படிங்கிறது என்னது? It is an effective area. It is the effective area. ஓகே. அப்ப கெப்பாசிட்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுது, எப்படி எல்லாம் பண்ணுதுங்கிறத ஒன்று பார்த்தாச்சு. என்னென்ன செய்து எப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இனி அதுக்குள்ள எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ லிசன், இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றோம்? ஒரு ஒர்க் டன் ஒன்று பண்ணி அதுல வந்து நம்ம சார்ஜஸை ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? சார்ஜஸ் என்ன பண்றோம்? ஸ்டோர் பண்றோம். அதை தான் நம்ம எனர்ஜி ஸ்டோர்டுங்கிறோம். அப்ப இது ஒரே டைம்ல அப்படியே 100% வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆயிடுமான்னு கேட்டா நடக்காது. சில சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஹீட்டா மாறி வெளியே போயிடும். சில வந்து என்ன பண்ணும்? சில ஒர்க் டன் வந்து வேஸ்டா போயிடும். பிகாஸ் நம்ம 100% ஒர்க் டன் கொடுக்குறோம், ஒர்க் பண்றோம் அப்படின்னா 100%மே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. சிலது வந்து லாஸ் ஆகும். ஓகே. அப்படி இந்த மாதிரி இங்க கெப்பாசிட்டர்ல லாஸ் ஆகிறத ஹீட் டெசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஹீட் லாஸ் ஆர் ஹீட் டெசிபேஷன் அப்படிங்குவோம். அப்ப கெப்பாசிட்டர்லயுமே நம்மளுக்கு லாசஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்டு பத்தி படிப்போம். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் அழகா சூப்பரா புரியறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா half CV². திஸ் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட். இது வந்து பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கிறப்ப நம்ம எழுதணும். ஓகேவா? ஒருவேளை எனக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிக்கு பதிலா Q by V எழுதலாமா? அப்ப half Q by V into V². ஸோ VU ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா half QV அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் பசங்களா? half QVன்னு கிடைக்கும். ஒருவேளை Vக்கு பதிலா Q divided by C அப்படின்னு எழுதணும் அப்படின்னா half C into Q² divided by C². இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா Q² divided by 2C அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ, சார்ஜ் கொடுத்துருக்காங்களா, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் நீங்க எழுதணும். ஓகே. ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when your potential is constant, when charge is constant, when capacitance is constant அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எனர்ஜி ஸ்டோர்டு பர் வால்யூம். ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்டு பர் வால்யூம் அப்படிங்கிறது வேற, அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் பேசுவோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம du டிவைடட் பை dv அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி டென்சிட்டினா இது, எனர்ஜி ஸ்டோர்டுனா அது.
Okay, so now let's talk about force between parallel plates. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிட்டோம், இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் parallel plates படிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதைத்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு சிக்மா டிவைடட் பை எப்சைலான் நாட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளார இருக்கு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ். பிகாஸ் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், இது நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு வில் பி அட்ராக்டிங் ஈச் அதர். ஆனால் அட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னாலுமே ஃபோர்ஸ் ஆஃப் ஒன் பிளேட் டியூ டு த அதர் அப்படின்னாலுமே ஒன்று தான். பிகாஸ் இது எந்த அளவுக்கு இப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இது இதை அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப ஒவ்வொரு பிளேட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் சேம் ஆகத்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஃபேஸ் பண்ற ஃபோர்ஸ் தனித்தனியான பிளேட்ஸ் ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு நகருதுன்னா அந்த அளவுக்கு இது அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு நகருதுன்னா இது அந்த அளவுக்கு இது அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பிளேட்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பிளேட்ஸ் அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஒரு பிளேட்டா இருக்கிறப்ப அது சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் நாட். சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் நாட் அண்ட் we know force is equal to E into Q அப்படின்னு எழுதுவோம். ரைட், ஈக்கு பதிலா சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் நாட்னு எழுதலாமா? சிக்மாக்கு பதிலா Q டிவைடட் பை 2A எப்சைலான் நாட் அப்படின்னு எழுதலாமா? ஸோ திஸ் வில் பி பிகமிங் 2Q ஸ்கொயர் 2A எப்சைலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதுதான் உங்களோட ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று. ஓகேவா? ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் ஃபீல்டு டியூ டு த ஃபர்ஸ்ட். இங்கே தெளிவாக எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் 100% கிளியராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ் பை ஒன் பிளேட். ஓகேவா? ஒரு பிளேட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இது ஃபேஸ் பண்ணுது, ஒரு பிளேட்ல ஃபோர்ஸ் எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு பிளேட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் அது வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு பிளேட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அதே அளவுக்கு ஃபோர்ஸ் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகும், அதே அளவுக்கு ஃபோர்ஸ் தான் என்ன ஆகும், இங்கேயும் ஆக்ட் ஆகும், அதே அளவுக்கு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இங்கேயும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். And now the very easiest and calmest topic is combination of capacitors. Okay va? So இந்த combination of capacitors நம்ம either சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம், parallelல கனெக்ட் பண்ணுவோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா current will be constant. அப்ப current will be constant அப்படின்னா Q will be constant. Q will be constant. ஓகேவா? அப்ப parallelல கனெக்ட் பண்ணிருக்கு, இதுக்கு வந்து எனக்கு எனர்ஜி எழுதுங்க அப்படின்னா நம்ம எனர்ஜி எப்படி எழுதுவோம், half CV ஸ்கொயர்னு எழுதணும். Q இருக்கிறத எழுதக்கூடாது, ஏன்னா Q வந்து இங்க கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்மளோட கெப்பாசிட்டன்ஸோட கம்ப்ளீட் ஃபார்முலா என்னவாக இருக்கும், இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸோட கம்ப்ளீட் ஈக்விவலென்ட் வந்து C1 C2 டிவைடட் பை C1 plus C2. இதுவே 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து எப்படி எழுதுவோம், 3 இருக்கு அப்படின்னா Q equivalent will be C1 C2 plus C1 C2 plus C2 C3 plus C1 C3 whole divided by C1 plus C2 plus C3 அப்படின்னு வரும். ஓகே, இதுவே ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா, ஒருவேளை இட் இஸ் ஐடென்டிக்கல் இன் நேச்சர் அப்படின்னாங்கன்னா, நிறைய கெப்பாசிட்டர் இருக்கு ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா யூ வில் பி ரைட்டிங் C by N அப்படின்னு. என்ன நம்ம வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல படிச்சோமோ அதை தான் இங்கேயும் நம்ம படிக்கிறோம். ஓகே, இதுவே parallelல இருக்கு அப்படின்னா, ஸோ பசங்களா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், அதனால தெளிவா இருங்க. ஓகேவா? ஸோ when it is in parallel இருந்துச்சு அப்படின்னா potential will be same. parallel இருந்துச்சு அப்படின்னா V will be constant. கரெக்டா? V will be constant. அப்ப இந்த இடத்துல எழுதுறப்ப வந்து Q square divided by C2C அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இங்க நம்ம ஃபார்முலா என்னது, அப்படியே +1 +2 +3 அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒருவேளை ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா N into C எழுதுவோம். N அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். Okay, and now this is the ultimate concept.
இதுதான் உங்களோட அல்டிமேட்டான கான்செப்ட். அதனால கவனிங்க, தெளிவா கவனிங்க. ஸோ என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா, அதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தட் பாயிண்ட். 2 சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா, தட் மீன்ஸ் அதுக்கு சேம் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. மோர் எனர்ஜி ஸ்டோர்ட். எதுல அதிகமான மோர் எனர்ஜி எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, லோயர் கெப்பாசிட்டர்ல தான் அதிகமான எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். இது ரெண்டுத்துல C1 C2ல எதுல கம்மி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கோ, ஓகேவா, எதுல கம்மி கெப்பாசிட்டரா இருக்கோ அதுல தான் வந்து அதிகமான எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, அதுல தான் எனர்ஜி என்னவா இருக்கும், அதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அது ரெண்டுத்துல எதுல பொட்டென்ஷியல் டிராப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயர் கெப்பாசிட்டர்ல தான். ஓகே, கம்மியா இருக்க கெப்பாசிட்டர்ல தான் அதிகமான எனர்ஜி ஸ்டோர்டாகவும் இருக்கும், அதிகமான பொட்டென்ஷியல் டிராப்பும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே பேரலல்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, பேரலல்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இஸ் சேம்னு அர்த்தம். அப்ப இங்க சார்ஜ பத்தி படிப்போம், இங்க வந்து எதை பத்தி படிப்போம், சார்ஜ பத்தி படிப்போம். அப்ப இங்க எது ஹையர் கெப்பாசிட்டரோ அதுல தான் அதிகமான சார்ஜும் ஸ்டோர் ஆயிருக்கும், அதுல தான் அதிகமான எனர்ஜியும் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல தான் என்ன இருக்கும், அதிகமான எனர்ஜியும் ஸ்டோர் ஆயிருக்கும். புரியுதா பசங்களா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So now let's talk about energy loss on charging. Okay, so we know 100% effort போடுறோம், 100% work done பண்றோம் அப்படின்னா எல்லா சார்ஜஸும் உள்ள ஸ்டோர் ஆக போறது கிடையாது. எல்லா சார்ஜஸும் என்னாக போறது இல்லை, உள்ள ஸ்டோர் ஆக போறது கிடையாது. ஸோ டெஃபினட்டா அங்க லாசஸ் இருக்கும். அப்ப அந்த லாசஸ் என்ன, எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் டன் மைனஸ் எனர்ஜி ஸ்டோர்டு. ஒர்க் டன் மைனஸ் எனர்ஜி ஸ்டோர்டு. ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது, Q into del V. V அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், V க்கு பதிலா what we can Q into del V ன்னு எழுதலாம். Q க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், CV அப்படின்னு எழுதலாமா? அப்ப work done in a capacitor is nothing but CV square. work done வந்து என்னது நம்மளுக்கு, it is CV square. அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் எவ்வளோ வருது நம்மளுக்கு, half CV square. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, half CV squareன்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது நம்மளுக்கு, half CV squareன்னு கிடைக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம எனர்ஜி நம்ம 100% கொடுக்குறோம் அப்படின்னா 50% ஸ்டோர் ஆகுது, 50% லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ half CV ஸ்கொயருக்கு வந்து லாசஸ் நடக்குது இந்த இடத்துல. எவ்வளோ நடக்குது நம்மளுக்கு, half CV ஸ்கொயருக்கு வந்து லாசஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த லாசஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜியா மாறிடுது. ஓகேவா, ஸோ பாதி வந்து இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது, பாதி வந்து ஸ்டோர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் now let's talk about something called polar molecules and everything. மேம் இது என்ன மேம் போலார் மாலிக்யூல்ஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டடா இருக்கு, எனக்கு வந்து கிளியரா எனக்கு புரியல அப்படின்னா, லிசன். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, ஓகேவா, அந்த கெப்பாசிட்டர்ல வந்து 1 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் தண்ணி. ஆனா எனக்கு இப்போ இந்த இடத்துல 1 லிட்டர் வேண்டாம், எனக்கு நான் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ராவா நான் உள்ள ஸ்டோர் பண்ணணும். அப்ப அந்த கெப்பாசிட்டர் என்னால ஏமாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். பிகாஸ் listen carefully, Q is directly proportional to V. கெப்பாசிட்டருக்கு என்னது, உள்ள ஸ்டோர் ஆயிருக்கிறது தான் கணக்கு. அண்ட் அந்த என்ன உள்ள ஸ்டோர் ஆகுது நம்மளுக்கு, சார்ஜஸ் ஸ்டோர் ஆகுது. அண்ட் உள்ள சார்ஜஸ் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கும், பொட்டென்ஷியல் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு ஈக்குவலா என்ன கிரியேட் ஆயிருக்கும், பொட்டென்ஷியல் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், கெப்பாசிட்டரை ஏமாத்தி கொஞ்சம் அடிஷ்னல் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஸ்டோர் பண்ண முடியும் பசங்களா. ஏன் ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப நம்ம இந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, இந்த பொட்டென்ஷியலை மாத்துறது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can store extra. கரெக்ட். இந்த பொட்டென்ஷியல் ஒருவேளை இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கெப்பாசிட்டர் என்ன நினைச்சுக்கும், ஓகே பொட்டென்ஷியல் கம்மியா இருக்கு, அப்போ உள்ளுக்குள்ள கம்மி சார்ஜ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கும். இதுவே பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நிறைய சார்ஜஸ் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ பொட்டென்ஷியல்ல நம்ம கேம் ஆடுறது மூலியமா கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை நம்ம வந்து மாற்ற முடியும், ஏமாற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரேதர் தேன் நான் பெரிய ஏரியா இன்க்ரீஸ் பண்றேன், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன், அப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்படாம இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்றது, கொஞ்சம் வந்து நம்ம சில வேலைகள் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கெப்பாசிட்டர்ஸை ஈஸியா ஏமாத்திக்கலாம். அப்ப எப்படி மேம் இதை வந்து இந்த மாதிரி மாத்துறது அப்படின்னு கேட்டா, we know potential is directly proportional to electric field.
அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து மாத்துறது மூலியமா நம்ம விய மாத்த முடியும். விய மாத்துறது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டரை இங்க கம்மியான சார்ஜ் தான் இருக்கு, இல்ல இங்க அதிகமான சார்ஜ் இருக்கு அப்படின்னு அதை நம்ப வச்சுக்க முடியும். அதை என்ன பண்ண முடியும் பசங்களா, நம்மளால நம்ப வச்சுக்க முடியும். அப்ப எப்படி மேம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து மாத்துறது அப்படின்னா, அதுக்கு பேரு தான் பை இன்சர்ட்டிங் அ டைஎலக்ட்ரிக். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி மாத்த முடியும், டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளார இன்சர்ட் பண்றது மூலியமா. டைஎலக்ட்ரிக்னா என்ன மேம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் இஸ் நத்திங் பட் அ நார்மல் ஸ்லாப், அ மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமா அந்த மெட்டீரியல்ல நார்மலா வந்து அதோட டைபோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாலிகூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமா இருக்கும். ஓகேவா, ரேண்டமா இருக்கும். அப்ப ரேண்டமா இருக்கிறப்ப என்ன ஆகும், அதை கொண்டு போய், இதுதான் ஒரு கெப்பாசிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டருக்குள்ளார நான் ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சேன் அப்படின்னா, நார்மலா இந்த கெப்பாசிட்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நார்மலா கெப்பாசிட்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் இப்போ என்ன பண்றேன், வாட் ஐம் டூயிங் இஸ், இந்த டைஎலக்ட்ரிக்கை வந்து எப்போ நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டருக்குள்ளார வைக்கிறோமோ, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார வைக்கிறோமோ, அப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளார போலரைசேஷன் நடக்கும். உள்ளுக்குள்ளார என்ன நடக்கும் பசங்களா, போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன்னா என்னது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிரிஞ்சு நிற்கும், டைபோலாக கிரியேட் ஆகும், டைபோல்ஸ் கிரியேட் ஆகும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் பி செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிக்கும் பசங்களா, கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். ஓகே, அப்ப இப்படி கிரியேட் ஆச்சுன்னா இதுக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா, இதுக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா, இதுக்கு பேர் தான் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அண்ட் மேல இருக்கிறது என்னது, மேல இருக்கிறது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்ப கெப்பாசிட்டருக்குள்ளாரையே இப்ப ரெண்டு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப அந்த ரெண்டு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எழுதலாமா, ஏன்னா போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கம்மியாக குறையும். அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொட்டென்ஷியல் குறைஞ்சதா அர்த்தமா, பொட்டென்ஷியல் குறைஞ்சதா அர்த்தம் அப்படின்னா சார்ஜ் கம்மியா குறைஞ்சதுன்னு அர்த்தமா. சார்ஜ் கம்மியா குறைஞ்சது அப்படின்னா கெப்பாசிட்டர் என்ன நினைச்சுக்கோ, இன்னும் என்கிட்ட நிறைய இடம் இருக்கு, இன்னும் 4-5 சார்ஜை உள்ள ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெப்பாசிட்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். புரியுதா பசங்களா, இதுதான் அந்த ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டைஎலக்ட்ரிக்கை வந்து ரெண்டு விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க. ஒன்னு போலார் மாலிக்யூல், இன்னொன்னு நான் போலார் மாலிக்யூல். ஓகே, ஸோ போலார் மாலிக்யூல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாமே பர்மனன்ட் டைபோல். ஓகேவா, ஸோ இந்த மாலிக்யூல்ல எப்படி இருக்கும்னா எப்பவுமே நார்மலா டைபோல் மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி பெர்மனன்ட் டைபோல். ஓகேவா, பெர்மனன்ட் டைபோலாக இருக்கும். ஓகே, அதை நான் எப்போ கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறனோ அப்போ அது எல்லாமே அலைன் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆக ஆரம்பிக்கும் பசங்களா, அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக டைபோல்ஸ் இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கு அப்படின்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்ச உடனே அது எப்படி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். ஸோ டைபோல்ஸ் வில் பி அலைனிங் இட் செல்ஃப், பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடும். பர்ஃபெக்டாக என்னவாயிடும், அலைன் ஆகிடும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்ப அது எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். எப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறனோ அப்போ அது என்னவாக ஆரம்பிச்சிடும், அது எல்லாமே பர்ஃபெக்டா அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ போலார் மாலிக்யூல் இப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். இட் வில் பி அலைனிங் இட் செல்ஃப். ஓகே, அப்படி இப்படி அலைன் பண்ணி என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார கரண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மே இல்லாம நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் கொடுக்கும். கரண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மே இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கொடுக்கும். அது வந்து ஒரு நான் கண்டக்டர் தான், ஆனா தான் மூலியமா என்ன பண்ணி கொடுக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் கடத்தி கொண்டு போய் கொடுக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் வந்து பாஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் பாஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து போலார் மாலிக்யூல். அப்ப நான் போலார் மாலிக்யூல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்று மேல ஒன்று இருக்கும், கான்சென்ட்ரிக்கா இருக்கும், ஒன்று மேல ஒன்று இருக்கும். அப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறப்ப அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்போ அது டைஎலக்ட்ரிக்கா மாறும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறப்ப அது எப்படி மாறும், டைஎலக்ட்ரிக்காக மாறும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அது நான் போலாராவே மாறிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன இல்லை, நோ பர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம். நோ பர்மனன்ட்
டைபோல். இதுக்கு வந்து பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்லாம் இருக்காது. இது வந்து பெர்மனன்ட் டைபோல்லாம் கிடையாது. ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்ன சொன்னேன்? நம்ம ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ மீன் வி வில் பி செப்பரேட்டிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை நம்ம என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணி வைப்போம். ஓகே, அப்போ இதுக்கு என்னதான் மேம் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சோமா? இதெல்லாம் ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டடிட். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இது பிளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, induced electric field will be equal to external electric field divided by K. So that means external electric field will be K times, okay, will be K times of the inside field. Okay, inside field இருக்க K times அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கேவை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா that is external electric field by K. K is nothing but your dielectric constant. K is nothing but your dielectric constant. புரியுதா? Kங்கிறது என்னது பசங்களா? dielectric constant. அப்போ ஸோ இந்த K வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்டக்டர். ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா வேக்யூம். ஸோ கிரேட்டர் தேன் 1 இருக்கு அப்படின்னா மற்ற எல்லாம் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மற்ற எல்லா மெட்டீரியல் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா பசங்களா? ஸோ K கேன் பி ரிட்டன் ஆஸ் தட் இஸ் இப்படியும் நம்ம கே எழுதலாம். கேவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியும் நம்ம எழுதலாம். ஓகே, ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ டீட்டெயிலாக அதை நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் நான் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். ஓகே, அப்போ நான் போலார் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நான் போலாரில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது டைபோலாக மாறும். இல்லாட்டி அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படியே அக்யூமுலேட் ஆகி இருக்கும். ஓகே, இது பெர்மனன்ட் கிடையாது. அப்போ நம்ம டைஎலக்ட்ரிக்கா கெப்பாசிட்டன்ஸ் உள்ளக்குள்ளார வைக்கிறதுனால என்ன ஆகும்? நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையிறப்ப பொட்டென்ஷியல் குறையிற மாதிரி இருக்கும். பொட்டென்ஷியல் குறையிறப்ப நம்மளுக்கு வந்து சார்ஜ் குறையிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி கெப்பாசிட்டன்ஸ் வில் பி இன்க்ரீசிங். ஓகே, இன்னும் கொஞ்சம் அதிகமான சார்ஜஸ் நம்ம வந்து உள்ள ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும்? இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், வெளியே இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இ டோட்டல் வில் பி இ எக்ஸ்டர்னல் மைனஸ் இ இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம என்ன பண்ணுவோம்? வி வில் பி ஆடிங் இட். ஓகே, ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் நான் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் இருக்கிறப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸை எப்படி மேம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலி கெப்பாசிட்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ எப்சைலன் நாட் டிவைடட் பை கே. ஓகேவா? இதுவே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு டைஎலக்ட்ரிக் உள்ள ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்டூ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு மாறும். ஸோ டைஎலக்ட்ரிக் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இல்லாத கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். கே டைம்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இல்லாத கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அதோட சார்ஜஸ் கண்டுபிடிக்கிறக்கும் இதுதான் வந்து நம்மளோட என்டையர் திங். இதுதான் நம்மளோட என்டையர் ப்ராசஸ். Okay, so K times of your normal capacitance அப்படின்னு அர்த்தம். K is nothing but your dielectric constant அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலக்ட்ரிக் ஸ்லாப் நான் வந்து உள்ளே வச்சிருக்கேன் கெப்பாசிட்டருக்குள்ளார. அந்த டயலக்ட்ரிக் ஸ்லாபுக்கு இவ்வளவு திக்னஸ் இருக்கு, அப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு capacitance can be written as with the dielectric thickness. So epsilon naught A divided by D minus T plus T by K. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? T by K. ஸோ இந்த ஃபார்முலா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. D அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is your distance. ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய distance. இதுதான் D. ஓகேவா? இது வந்து distance. T அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is your thickness. ஓகேவா? இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது ஏரியா, கே அப்படிங்கிறது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். கே இஸ் நத்திங் பட் யுவர் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் I'm going to give you a very important hint. ஓகேவா? இந்த ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நியூமரிக்கல் சால்விங்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இதை நம்ம நட்ஷல் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கோர் இங்க தட்டினா அங்க வலிக்குங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர் சில டைம் வந்து வெறும் கெப்பாசிட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி டைஎலக்ட்ரிக் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல எனக்கு பேட்டரி கனெக்ட் ஆகலை. ஓகேவா? வெறும் கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கு, கெப்பாசிட்டருக்குள்ளார டைஎலக்ட்ரிக் வச்சிருக்கேன். அந்த மாதிரி கண்டிஷன் ஒன்று இருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் எல்லாம் வச்சு நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படின்னா நோ பேட்டரி. இந்த கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? நோ பேட்டரி அப்படிங்கிற கண்டிஷன். இட் இஸ் நோ பேட்டரி கண்டிஷன். அப்ப இது நோ பேட்டரி கண்டிஷனா இருந்துச்சு அப்படின்னா வெறும் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கிறப்ப சி, அதுவே நம்ம டைஎலக்ட்ரிக் வந்து இன்புட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கேசி ஆக மாறும். ஓகே, ஸோ சார்ஜ் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பொட்டென்ஷியல் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக் இல்லாமல் அது கேவி ஆக இருக்கும். அதுவே டைஎலக்ட்ரிக்கோட வி பை கேவாக மாறும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெறும் இ, அதுவே வந்து கெப்பாசிட்டி அதாவது டைஎலக்ட்ரிக்கோட விஇ பை கே அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் மாற போறது இல்லை. எனர்ஜி வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு? எனர்ஜி வில் பி டிவைடட் பை கே, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா வச்சுக்கோங்க. ஏன் மேம் நம்மளுக்கு இது மாறுறது இல்லை அப்படின்னு கேட்டா, ஏன் சார்ஜஸ் மாறுறது இல்லை? ஏன்னா இந்த இடத்துல பேட்டரி இல்லை, திரும்ப சப்ளை பண்றதுக்கு பேட்டரி கிடையாது. ஓகே, அதனால அது அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை சப்ளை பண்றதுக்கு பேட்டரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இதுக்கு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ திஸ் இஸ் பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கெப்பாசிட்டன்ஸ் சி ஆக இருக்கிறது கேசி ஆக மாறுது. சார்ஜ் எப்படி இருக்கு? சிவி ஆக இருக்கிறது கேசிவி ஆக மாறுது. சார்ஜஸ் மாறுதா? ஏன்னா இன்க்ரிமெண்ட் நடக்கணும் இல்லையா? அண்ட் பொட்டென்ஷியல் வந்து அப்படியே இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்படியே இருக்கு. அண்ட் நம்மளோட ஃபோர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ் என்னவாகுது? எஃப்ஆ இருக்கிறது கே ஸ்கொயர் எஃப் ஆக மாறுது. எனர்ஜி ஸ்டோர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல டிவிஷன்ல இருக்கும், இதுல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கே இன்டூ யூ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. என்னவாக இருக்கு? கே இன்டூ யூ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. புரியுதா பசங்களா? கே இன்டூ யூ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ that's it பசங்களா, that's it. நம்ம என்ன பண்ணி முடிச்சிட்டோம்? கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சால்வ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ செஷனை லைக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அடுத்த ஷோபி மேமோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ just subscribe the channel. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க. Now let's start, because இதெல்லாம் பண்ணா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்க ஹோம்வொர்க் கொஸ்டினை முடிச்சு சால்வ் பண்ணி கமெண்ட்ல போட முடியும். ஓகே, ஸோ இது நீட் 2021ல கேட்டிருக்காங்க. போலார் மாலிக்யூல்ஸ் ஆர் த மாலிக்யூல்ஸ் acquire a dipole moment only in the presence of electric field due to displacement of charge. No, தப்பு. Acquire a dipole moment only when magnetic field is absent. தப்பு. Having a permanent electric dipole moment, correct. Having zero dipole moment, தப்பு. ஏன்னா போலார்ங்கிறது என்னது? போலார்ங்கிறது எப்பவுமே அது டைபோலாகத்தான் இருக்கும், ரேண்டமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு அலைன் ஆகும். இட் வில் பி அலைனிங் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான். ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட். ஏ ஜாலி. அடுத்தது ஸோ நீட் 2021ல மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்விவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? 2 வந்து நம்மளுக்கு சீரீஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் 2 பேரலல்ல இருக்கு. ஸோ சீரீஸ்ல இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே கெப்பாசிட்டன்ஸ். ஸோ சி ஈக்விவலன்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா C/2 கிடைக்கும் சீரீஸ்ல இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் 2 பேரலலா இருக்கு. ஸோ C/2 டிவைடட் பை C/2 பிளஸ் C அப்படின்னு கிடைக்கும். C² டிவைடட் பை 4 into 3, sorry, 2 into C, 3C divided by 2 இருக்கும். ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா so C/3 அப்படின்னு கிடைக்கும். மேம் ஆன்சரே இல்லை மேம், இப்படி ஒன்னே இல்லை, நான் என்ன பண்றது? நல்ல தெளிவா கவனிங்க. this is a wrong one. இந்த மாதிரி சால்வ் பண்ண கூடாது. நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு? நம்மளுக்கு இது கரெக்டா அலைன் ஆயிருக்கு, இது கரெக்டா அலைன் ஆயிருக்கு. ஆனா இத பாருங்க, இது ஷார்ட் சர்க்கியூட்ல இருக்கு. பாருங்க, இட் இஸ் ஷார்ட்டட்.
ஸோ இது எப்படி இருக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஷார்ட்டட்ல இருக்கு. அப்ப இது வந்து நம்மளுக்கு 0, இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப சி ஈக்குவலண்ட் என்ன மட்டும்தான் 2 மட்டும்தான் பேரலல்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு வெறும் 2 கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் இப்படி பேரலல்ல இருக்கு. சி அப்ப நம்ம ஈக்குவலண்ட் will be 2 into C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இட் will be 2 into C ஆப்ஷன் A. 2 into C into ஆப்ஷன் A. புரியுதா? அப்ப ஷார்ட் சர்க்கியூட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை நம்ம முதல்ல சால்வ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சது, அந்த இடத்துல சுத்தமா முடிஞ்சது. டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ now let's go for 2021ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021 is dedicated for electrostatic potential ன்னு நினைக்கிறேன். 3 கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. A parallel plate capacitor has a uniform electric field E in the space between the plates. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, parallel plate கொடுத்துட்டாங்க. If the distance between the plate is D, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் Dன்னு கொடுத்துட்டாங்க, பிளேட்டோட ஏரியாவும் A அப்படின்னு கொடுத்துட்டு the energy stored in the capacitances. Energy stored in the capacitances. Energy stored is equal to half CV square. இதுதான் நம்ம ஃபார்முலா. ஆனா இங்க எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியையும் வியையும் வச்சு கொடுக்காம எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் ஏரியா வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ராஜதந்திரம் பண்ண வேண்டியது இருக்கு, which is எனர்ஜி பர் வால்யூம், அதாவது எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டினா என்னது, du divided by dv is equal to half e square into epsilon naught. Epsilon naught into e square. ஓகே, இதுதான் நம்ம இந்த டைம் செய்ய வேண்டிய ராஜதந்திரம். அப்ப நம்மளுக்கு எனர்ஜி தானே கேட்குறாங்க. அப்ப எனர்ஜி அப்படியே வச்சுட்டு இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா, half epsilon naught e square into dv. So which can be written as u is equal to half epsilon naught e square into v. v அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல வால்யூம். வால்யூம்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஏரியா இன்டூ லென்த், லென்த்னாலும் 1 dimension, டிஸ்டன்ஸ்னாலும் 1 dimension, கரெக்ட். அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ் will be equal to option B. will be equal to option B. புரியுதா பசங்களா? அப்ப எல்லா கான்செப்டும் ஒண்ணுதான், நீங்க அனலைஸ் பண்றதை வச்சுதான் இருக்கு. அண்ட் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து நான் இன்னைக்கு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி வச்சிருவேன் மேம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. பிகாஸ் ஃபார்முலா ஷீட் இல்லை அப்படின்னா நான் அடுத்தது ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய நியூமரிக்கல்ஸ் கஷ்டமாக இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால what you people have to do is you people have to start solving. ஓகே, இதை சால்வ் பண்ணியே தீரணும். புரியுதா? you people have to start solving. ஓகே, ஸோ நான் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிற செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்துருச்சு பசங்களா. எல்லாரும் சாட்ல ஆன்சர் பண்ணாம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இது நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். நீட் 2022ல கேட்ட கொஸ்டின் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ that's it. இந்த நோட்ஸ் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கும், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இருக்கும். அண்ட் பசங்களா உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த 2 இதில் தான் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணப்படும். அதனால லேட் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன செஷன் இருக்குது, எப்பப்போ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா யார் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி தான் என்னோட பூஸ்ட். ஸோ ஷோ சம் லாட் ஆஃப் லவ் அண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம என்ன பண்ணுங்க, உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டினை மறக்காம ஒரு யோவோட கமெண்ட் பண்ணுங்க. Okay, so bye everyone, take care. This is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, இன்னொரு சூப்பரான ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me. Take care everyone. Have a great day.